அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கோம். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பார்க்கிறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்க விரும்புகிறேன். 4 வருஷம் முதலமைச்சராக இருந்த ருஷி அவருக்கு விடல, திரும்ப வந்து இந்த நாட்டையே சூறையாடி கொள்ளையடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் அந்த கூட்டம் இன்றைக்கும் அந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவோ எடுத்து சொன்னேன், தனியாக போய் தப்பான வழியில் போகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. கேட்கல. அந்த அதிகார போதை, பணத்திமிர். எந்நேரம் பார்த்தாலும் 10, 20, 30 போலீஸ் கூட வருவாங்கள்ல. இதெல்லாம் அவருடைய அந்த உலகத்திலே வாழலை, இந்த அதிகார உலகத்திலே வாழ்ந்தார். முடிஞ்சு வச்சா எவ்வளோ சொன்ன கேட்கல, ஆட்சி இழந்துட்டோமா? நம்முடைய இதய புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் மாளிகை, அந்த மாளிகை காலால் எட்டி உதைத்தவர்களுக்கு அது என்ன எல்லாம் நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு கட்சி வேஷ்டியே கட்ட முடியாத அளவிற்கு இன்றைக்கு இறைவன் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிற நிலையிலே துரோகம் செய்தவன் வாழ்நாளிலே சரித்திரத்தில் வாழ்ந்ததாக அந்த வரலாறே கிடையாது. வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு தான் இன்றைய விவாத பொருள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் முழங்கி கொண்டிருந்த நேரத்தில் கோவையில் திரு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி தந்து கொண்டிருந்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழுவில் மிக அதிகமான அளவில் விமர்சனத்திற்கு ஆளானது, மிக அதிகமாக கூர்மையாக விமர்சிக்கப்பட்டது திமுக, அதன் தலைமை. அதற்கடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதற்கடுத்து திரு ஓ பன்னீர்செல்வம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் தமிழ்நாடு அரசை விமர்சித்து கண்டித்து, பாஜக அரசை கண்டித்து தீர்மானங்கள் இல்லை. அதன் மீதான விமர்சனம் என்பது இன்னமும் மென்மையான போக்கில் இருக்கிறது. கூட்டணி இல்லை என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்த கட்டத்தில் காங்கிரஸை, திமுகவை விமர்சிக்கக்கூடிய வேகத்தில் பிஜேபியை விமர்சிக்க அதிமுக தயங்குகிறது என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. கூட்டணி இல்லை என்று மீண்டும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய செய்தி என்ன? கூட்டணியோடு நிதானமான ஒரு அணுகுமுறையை திரு பழனிசாமி கடைபிடிக்கிறாரா? அதிமுக பாஜக அணியிலிருந்து விலகி வந்த பிறகு கூட்டணி கட்சிகளும் மற்றவர்களோடு சேர்த்து ஒரு புதிய கூட்டணிக்கான வியூகம் இன்று அறிவிக்கப்படும் என்றெல்லாம் திரு திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று தெரிவித்திருந்தார். அது சார்ந்து பெரிதாக எதுவும் பேசப்படவில்லை, பெரிய எதிர்வினை இல்லை. இது சார்ந்து பேசப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு சபீர் அகமது, அதிமுகவினுடைய திரு ஜவஹர் அலி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய திரு முனவர் பாஷா, திமுகவினுடைய திரு சேலம் தரணிதரன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷபீர், இந்த பொதுக்குழுவை எப்படி பார்க்குறீங்க? அவுட்கம் அப்படின்னா நீங்கள் எதை எடுத்துப்பீங்க? முதல்ல இந்த பொதுக்குழு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போய் இதற்கு யாரும் ஸ்டே வாங்காமல் இந்த பொதுக்குழு ஒரு சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய செய்தி. சச்சரவு இல்லாமல் ஒரு சுபகாரியம் நடந்திருக்கின்றது மாதிரி பொதுக்குழு, அதான் ஒரு பொதுக்குழு எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பொதுக்குழு நடந்திருக்கிறது. எந்த விதமான சண்டையும் சச்சரவும். பொதுக்குழு எப்படி நடக்கணுமோன்னா அதுக்கு வேற டெஃபினிஷன்லாம் இருக்கு. பொதுக்குழுனா கட்சியினுடைய முன்னணியினர், அது எந்த கட்சியிலும் பெருசா இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. ஆக்கபூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கணும், எங்கே சரியாக செய்திருக்கிறோம், எங்கே சரியாக செய்யலை, சுய விமர்சனங்களை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் முன்வைப்பாங்க. இந்த அணுகுமுறை தவறானது, இந்த அணுகுமுறைக்கு போகணும் அப்படிலாம் பேசுவதற்கான சூழல் எதுவும் அங்கே இருந்தது மாதிரி தெரியல. இல்லை, அது அதிமுக பொதுக்குழுவிலேயே இருந்தது இல்லையே. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் அதிமுகவுடைய பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்கு. முன்கூட்டியே அந்த அஜெண்டாலாம் செட் பண்ணிடுவாங்க. அந்த பொதுக்குழு அப்படின்னு ஒரு தேதியில பொதுக்குழு நடக்கும். கடந்த சில ஆண்டுகளாக அந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சலசலப்பு, ஒரு சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு நீதிமன்ற நடவடிக்கை, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பொதுக்குழு சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய செய்தியாக பார்க்குறேன். ரெண்டாவது,
இந்த பொதுக்குழுவுடைய அவுட்கம் என்ன? நீங்க அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவுடைய அவுட்கம் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு அவுட்கம் இந்த பொதுக்குழுவில் இல்லை. எப்படி இது சொல்றீங்க? ஒரு வழக்கமாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான். அதை தாண்டி பொதுக்கூட்டம் இல்ல, ஒரு சடங்கு மாதிரி, ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு பொதுக்குழு கூட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. நீங்க பொதுக்குழுவில் ஒரு கூட்டி தீர்மானங்களை நீங்கள் முன்மொழிகிறீர்கள், அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்கள் அப்படின்னும் போது சில முக்கியமான தீர்மானங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து அதெல்லாம் நிறைவேற்றுவாங்க. அதில் சில கண்டனங்களை தெரிவிக்கணும்னா கண்டனங்களை தெரிவிப்பாங்க, அல்லது ஏதாச்சும் கோரிக்கை வைக்கணும்னா அந்த கோரிக்கைகளை வைப்பாங்க. இந்த பொதுக்குழுவில் பெரிய அளவுக்கு கோரிக்கையும் இல்லை, யாரையும் இவங்க பெரிய அளவுக்கு கண்டிக்கல. திமுக அவங்களுடைய ஆர்ச் ரைவல், திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள் இருப்பது அப்படின்றது இயற்கையானது இல்ல. இது பொதுவா ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு அப்படின்றப்ப, ஏன்னா தேர்தலுக்கு முன்பு இன்னொரு பொதுக்குழு கூட போறதில்ல, ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடணுன்றது விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கட்சியினுடைய தொண்டர்கள், எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க, கூட்டணி கட்சிக்காரங்க, பொதுமக்கள், அவர்கள்ட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய பொதுக்குழு இதோட அவுட்கம் என்ன முக்கியமான முடிவுகளை, வியூகங்களை வகுக்க போறாங்க, எந்த பிரச்சனைகளை அந்த கட்சி முன்னெடுக்க போகிறது, பொதுச் செயலாளர் எப்படி ஒரு வீராவேசமான முழக்கங்களை, என்ன மாதிரியான ஸ்லோகன்ஸோட, எதை நோக்கி அவங்க டார்கெட் இருக்க போகுது அப்படின்றது சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி என்ன எதிர்பார்ப்பு இருந்தது, எது நிறைவேறாமல் போச்சு, ஏன் ஒரு சடங்கு சம்பிரதாயம் சொருக்குறீங்க? இல்லை, நீங்கள் அரசியல் ரீதியாக இந்த பொதுக்குழுவில் பாஜகவுக்கு எதிராக என்ன முழக்கங்களை அதிமுக முன்வைக்க போகுது? அவங்க கூட்டணியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்றது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று, ஏற்கனவே அது முடிவு செய்யப்பட்ட ஒன்று, பொதுமக்களுடைய நாலேஜுக்கு அது தெரிந்த விஷயம். புதுசா என்ன பண்ண போறாங்க இந்த பொதுக்குழுவில்? புதிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக எந்த விதமான ஒரு கடுமையான தீர்மானமும் இல்லை. சரி, ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக தான் எந்த விதமான ஒரு தீர்மானமும் இல்லை அப்படின்னா கூட, இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக கூட பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு தீர்மானம், ஒரு சிறை நிரப்பு போராட்டம், பெரிய அளவுல போராட்டங்கள் இல்லை. குறிப்பா எதை சொல்றேன்னா, கவர்னருடைய நடவடிக்கை, நீங்க மாநில சுயாட்சியை பற்றி அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் அப்படின்றத இருக்கு, அதுல அந்த வார்த்தைகள் இருக்கு. அப்ப இன்னைக்கு மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது, அது முற்றிலுமாக நசுக்கப்படுகிறது அப்படின்னும் போது, அந்த நடவடிக்கைகள் குறித்து எந்த விதமான ஒரு தீர்மானமும் இல்லை அப்படின்னும் போது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி அவங்களுக்கு இதுல ஒரு சொல்றதுக்கு ஒரு கருத்தை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது எழுது. நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து தீர்மானம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதே அந்த நாடாளுமன்ற தாக்குதலுக்கு யார் காரணம், அதற்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உள்துறை அமைச்சரையும் பிரதமரையும் கோரிக்கை வச்ச 142 எம்பிஸை எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல ஒவ்வொரு நாளா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும் போது அது குறித்து ஒரு தீர்மானமும் இல்லை. எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட்னா அதிமுக எம்பிக்கள் யாரும் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்களா என்ன? இல்ல, அதிமுக மாநிலங்களவையில் இதுல யாரும் அவங்க உள்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாலே சஸ்பென்ஷன். அப்படி எதுவும் தம்பிதுரை அவர்கள் அந்த கட்சியினுடைய முன்னணி எம்பிக்கள் யாரும் கேட்டிருக்காங்களா? பேசலையே. அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக அவங்களுக்கு இதுலயும் எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னும் போது, அப்போ இந்த பொதுக்குழு எந்த திசையை நோக்கி போகிறது, என்ன வியூகத்தை நீங்க கொடுக்க போறீங்க, தமிழக மக்களுக்கு முதல்ல என்ன வியூகத்தை நீங்க முன்வைக்க போறீங்க, என்ன ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸை நீங்க முன்வைக்க போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. சொந்த கட்சிக்காரங்களுக்கே நீங்க என்ன தகவலை சொல்ல வரீங்க? இன்னைக்கு அவங்களுடைய மனநிலை அப்படின்றது பாஜகவை நாம எதிர்க்கிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு மனநிலையில இன்னும் அந்த ஊசலாட்டம் அப்படின்றது அதிமுகவினருக்கு இருக்கிறது. நீங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற கட்டத்தை அதிமுக எட்டி இருக்கு. ஆனா பாஜகவை எதிர்ப்பது, அரசியல் ரீதியாக எதிர்ப்பது, மாநில சுயாட்சி அப்படின்ற கோணத்துல கவர்னரை விமர்சிப்பது, கவர்னரை எதிர்ப்பது, ஒன்றிய பிஜேபி அரசினுடைய செயல்பாடுகள் சார்ந்து நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுறது, அப்படியான அம்சங்கள் வெளிப்படலன்றீங்களா? எதுவுமே இல்லையா? நீங்க இந்திய வரலாற்றிலேயே 142 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணது கிடையாது நாடாளுமன்றத்தில். ஹோல்சேலா ஒரே டைம்ல ஒரு கூட்டத்தொடர்ல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பல முக்கியமான மசோதாக்கள் பாஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது, இது குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி, ஏற்கனவே அவங்க நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியா இருந்திருக்காங்க. அஇஅதிமுக இதை பற்றி பேசவில்லை, இதை பற்றி ஒரு கருத்தும் தெரிவிக்கவில்லை அப்படின்னும் போது, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லது ஜனநாயக ரீதியாக நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இதை புரிஞ்சுக்க முடியும்? பிஜேபியோட கூட்டணி இல்ல அப்படின்ற முடிவே வேண்டா வெறுப்பாக, பிஜேபியோட கூட்டணி போகணும்னு விருப்பம், ஆனா போனா இங்க ஒர்க் ஆகாது, தேர்தல் வெற்றி கிடைக்காது அப்படின்றதுனால மனம் தயங்கி எடுத்த முடிவா, அல்லது இதுதான் விருப்பம் அதன்படி நாங்க எடுத்துட்டோம், ஆனாலும்
முழுமூச்சாக எதிர்க்கிறதுல எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, தயக்கம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அதில் ஒரு தயக்கம் இருக்குது அதிமுகவுக்கு. அது ரொம்ப வெளிப்படையாகவே தெரிகிறது. நீங்கள் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை போடுறீங்க, பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கக்கூடிய தலைவர்களை கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் பொதுக்குழுவில் ஏன் இல்லை? நீங்கள் உங்களுடைய நிர்வாகி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் போடுறீங்க, ஒரு பொதுக்குழுவில் இந்த தீர்மானம் ஏன் வரல? தொடர்ந்து பெரியார் குறித்தும் தொடர்ந்து அண்ணாதுரை குறித்தும் அவதூறாக பேசி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் பேர் கூட சொல்ல வேணாம், ஒரு கண்டனத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? அப்போ எந்த இடத்துலையும் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அல்லது பாஜகவை நாங்கள் விமர்சனம் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்ற நிலைக்கே அவங்க வரமாட்டேன்றாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் அவங்க ஓப்பனாக வச்சிருக்காங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவுடைய விமர்சனம் அப்படின்றது அதிமுக கடுமையாக பண்ணும் அப்படின்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி, இப்போ 2024 தேர்தலுக்கு முன்பு அதிமுகவுடைய நிலை என்ன? இதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க பாஜகவோட கூட இருக்கீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? எதிர் மனநிலையில பாஜகவோட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது பாஜகவோட இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டாண்டா இருக்க முடியாது. பாஜகவோட இல்லை அப்படின்றது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணதானே. அடுத்தது என்ன? நீங்க பாஜகவை எப்படி நீங்க எதிர்க்க போறீங்க? கொள்கை ரீதியாக நீங்க அவங்களை எப்படி எதிர்க்க போறீங்க? அரசியல் ரீதியாக நீங்க எப்படி எதிர்க்க போறீங்க? அரசியல் வியூகம் என்ன அப்படின்றதானே. அதிமுகவோட மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு அன்வர் ராஜா நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். அதிமுக பொதுக்குழுவில் கவர்னருடைய போக்குகளுக்கு கண்டனம் இல்லை. வணக்கம் சார். பிஜேபிக்கு அதனுடைய அரசியல் செயல்பாடுகள், மாநில உரிமை சார்ந்தோ மற்ற அம்சங்கள் தொடர்பாகவோ அதனுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனங்கள் இல்லை. எண்ணற்ற தீர்மானங்கள் இருந்தாலும் ஒன்றிய அரசின் மீதான விமர்சனம், கண்டனம் அப்படின்றது இல்லை. ஒரு பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடிந்த அதிமுகவால் பிஜேபியும் எங்களுக்கு ஒன்று தான், காங்கிரஸும் ஒன்று தான், திமுகவும் ஒன்று தான், டெல்லியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டும் ஒன்று தான், மாநில அரசை எந்த அளவுக்கு வேகமாக எதிர்க்கிறோமோ அதே மாதிரி ஒன்றிய அரசின் தவறுகளை எதிர்ப்போம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அதிமுக வராமல் தடுமாறுகிறதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த பொதுக்குழு வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக தடுமாறுகிறதோ என்ற கேள்வியை என்னால் ஏற்க முடியவில்லை. இதெல்லாம் எங்களை பொறுத்தவரை அதிமுக தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. அதிமுகவோடு சேர வேண்டும் என்று பலரும் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதிமுக தடுமாற வேண்டிய தேவையோ அவசியமோ அதிமுகவுக்கு இல்லை. ஏன் நீங்கள் பிஜேபியுடன் இருந்து விலகிவிட்டு ஏன் நீங்கள் விமர்சனங்களை வைக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுகிறது. பிஜேபியோடு எங்களுக்குள்ள தொடர்பை நாங்கள் விலக்கி கொண்டு விட்டோம். பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று பல தடவை சொல்லிவிட்டோம். ஆனால் ஒவ்வொரு முறை சொல்லுகிற போதும் பதறுகிற கட்சி திமுக தான். எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் ஒரு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி கீழே பத்திரிகையாளர்களை பார்த்து அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதை அவரே வாசித்து காண்பித்தார். அந்த இரவோடு இரவாக அந்த இரவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் பேராசிரியர் காதர் மெய்தீன் அவர்களை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அழைத்து அவரோடு பேச்சு நடத்தி எங்கள் கூட்டணி தொடரும் என்று அவர் சொல்ல வைக்கிறார். அப்போ எவ்வளவு பதறுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வாக்குகளை வாங்கி அதன் மூலம் பெரிய வெற்றியை பெற்று இன்று நாடாளுமன்றத்திலும் ஆட்சிக்கட்டிலும் நம்முடைய திராவிட முன்னேற்றங்களும் அமர்ந்திருக்கிறது. அதிமுக தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி. எனவே எந்த கட்சியை கூட்டணியில் வைத்துக்கொள்வது, எந்த கட்சியை கூட்டணியில் இருந்து எந்த கட்சியை நாம் விலக்கி விடுவது என்பதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர வேறு யாரும் முடிவு செய்ய முடியாது. மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அதிமுக குவித்திருக்கிறது. அது குணசேகரன் சார் அவர்களே நன்கு அறிவார்கள். அதிமுகவினுடைய அந்த ஒட்டுமொத்தமான பலத்தில் எந்த பலவீனமும் இப்போது இல்லை. எனவே இந்த கேள்வியே இப்போது எழவில்லை. சார், நீங்க சொல்றீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. தொண்டர்களுடைய விருப்பத்திற்காக நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம், 1 கோடி தொண்டர்களுடைய விருப்பத்திற்காக இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னா இப்போ கவர்னருடைய போக்கு
இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மாநில கட்சிகள் வரம்பு மீறிய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்க. இன்னொன்று, சமகாலத்தில் நாடாளுமன்ற கூட்டம் நடக்குது, நாடாளுமன்ற தாக்குதல் நடக்கிறது, 146 எம்பிக்கள் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவங்களை சஸ்பெண்ட் செய்கிறாங்க, அது ஜனநாயக விரோதம், திட்டமிட்டு எதிர்க்கட்சிகளை வெளியேற்றுறாங்க அப்படின்னு திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சிக்கிறார். இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்கிற நேரத்தில் முக்கியமான விஷயங்களில் பிஜேபி அரசின் தவறுகளை கண்டிக்க தயங்குகிறது. பிஜேபியை வேணாம், எங்களுக்கு அவங்களோட கூட்டணி இல்லைன்ற முடிவை எடுத்த அதிமுகவால் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு மனநிலை தயாராகலை. அதில் ஏதோ ஒரு அச்சம் அவர்களை தடுக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மனம் நாளை பின்ன பார்த்துக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். இல்லை, அந்த விமர்சனத்தை முன்வைப்பது யாருன்னா திமுக தான். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு எப்படியாவது இவர்கள் கண்டிப்பாக இந்த பிஜேபி விட்டு விலகி இருக்க மாட்டார்கள், நிச்சயமாக பிஜேபியோடு சேர்ந்து விடுவார்கள், ஒரு கட்டத்தில் பிஜேபியோடு மீண்டும் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் என்று இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்வது திமுக தான். திமுகனுடைய தலைவரே இதை செய்கிறார். திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இதை செய்கிறார்கள். ஏனென்றால் எப்படியாவது பிஜேபியிலிருந்து விலகாமல், அதிமுக தனித்து நிற்காமல் பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் நமக்கு வெற்றி இலகுவாக இருக்கும் என்று திமுக கருதுகிறது. எனவே தான் திரும்ப திரும்ப எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள், நாங்கள் பிஜேபியோடு இல்லை, பிஜேபி கூட்டணி எங்களுக்கு இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவ்வளவுதான். வேற அரசியல் விமர்சனங்கள் இவைகளெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வரும். திமுக தலைவர் அரசியல் ரீதியாக அதிமுகவோட நிலைப்பாட்டை விமர்சிக்கிறார். அவர் பிஜேபியோடு உறவு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதே ஒரு நாடகம். பிஜேபியோடு அவர்களுக்கு உறவு இருக்கிறது, பிஜேபியை விமர்சிப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். நாங்க கண்டிக்கிறோம், நாங்க நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நிற்கிறோம், ஒவ்வொரு நெருக்கடிக்கும் நாங்கள் முகம் கொடுக்கிறோம், அரசை தட்டி கேட்கிறோம், அரசை தவறுகளை கண்டிக்கிறோம் அப்படின்ற நிலைப்பாட்டை திமுக எடுக்கிறப்ப அதிமுக அப்படியெல்லாம் செய்வதில்லை அப்படின்னு சொல்றது அவர் முன்வைக்கிற கருத்து. அதாவது இன்டெரக்டா சொல்றது, அதிமுகவோட முடிவை மக்கள் நம்பக்கூடாது, முடிவின் மீது அதன் நம்பகத்தன்மையின் மீது சந்தேகத்தை திமுக தலைவர் முன்வைக்கிறார். அந்த கருத்தை முறியடிக்க வேண்டிய கடமை இன்னமும் வலுவா எதிர்ப்பதன் வழியாக அந்த விமர்சனத்தை வாயடைக்க செஞ்சிடலாம். 26 தீர்மானம் போடுறீங்கன்னா 15 தீர்மானம் மாநில அரசை கண்டிச்சுட்டு 10 தீர்மானம் ஒன்றிய அரசை கண்டிச்சு போடுறீங்க அப்படின்னா முதலமைச்சரை விமர்சிச்சாலும் அது எடுபடாது. ஆனா அப்படியான கட்டத்துக்கு வரலையே சார். இல்லை, அதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது எப்படியாவது அதிமுக பிஜேபி விமர்சிக்கவில்லை, அதிமுக பிஜேபியோடு உறவை முறித்து கொண்டது என்பது நாடகம், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப மக்களிடம் சொல்லி சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரத்தை திமுக செய்கிறது. இதே பிரச்சாரத்தை 2014 திமுக செய்தது. 2014 அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவர்கள் எப்படி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக பிரதமர் பிஜேபி தான் இவர்களை ஆதரிப்பார்கள் என்று தான் அப்போது சொன்னார்கள். அது உச்சகட்டத்திற்கு வந்தபோது தான், இந்த பிரச்சனை உச்சகட்டத்துக்கு வந்தபோது இப்படியெல்லாம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னபோது தான் அம்மா அவர்கள் மிக தெளிவான ஒரே வரியில் சொன்னார்கள், அந்த குஜராத்தின் மோடியா இந்த தமிழகத்தின் லேடியா என்று பார்த்து விடுவோம் என்று அப்போது சொன்னார்கள். அது சொல்ல வேண்டிய காரணம் என்ன என்றால், இதே பிரச்சனை அப்போதும் இருந்தது. இவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பார்கள். கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க. குஜராத்தின் மோடியா தமிழ்நாட்டு லேடியா அப்படின்னு கேட்டதுன்றது டைரக்டா பிஜேபியோடு மோதக்கூடிய எதிர் அரசியல், எங்களுக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எதிர்ப்பு அரசியல் தான் அப்படின்னு உறுதிப்படுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு காஷ்மீரில் ஃபரூக் அப்துல்லால தொடங்கி கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்தகுமார் வரையிலும் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் அதிமுக எங்க இருக்கு? மக்களவையிலையோ மாநிலங்களவையிலையோ அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன? பிஜேபிக்கு எதிராக என்ன குரலை எழுப்பினார்கள்? எந்த சட்டத்தை எதிர்த்து பேசினாங்க? நடவடிக்கைகள் அது வெளிப்படலையே சார். கூட்டணி இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டாண்ட், பட் பாலிசி வைஸ் கவர்னரை எதிர்க்கிறது, பிஜேபி எதிர்க்கிறது, அந்த கட்டத்துக்கு போகலன்றது தான் திரும்ப திரும்ப முன்வைக்கிற ஒரு விமர்சனமாக இருக்கு. இல்லை, அந்த கட்டத்துக்கு நாங்கள் போவோம், அந்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போவோம். அது நிச்சயமாக தேவையான நேரம் அப்போது வரும். அது வருகிற போது அதிமுகனுடைய கொள்கை ரீதியான முடிவுகள் என்ன என்பதை நாங்கள் தெரிவிப்போம்.
நாடாளுமன்ற மக்களவையில் எங்களுக்கு உறுப்பினர்கள் இல்லை என்பதும் இதுக்கு ஒரு காரணம். அங்கு ஒரு 5 பேர் 10 பேர் உறுப்பினர்கள் இருந்திருந்தால் உடனடியாக இதை மாநிலங்களவையில் மூத்த தலைவர்கள் இருக்காங்களே சார், தம்பிதுரை இருக்கிறாரு, திரு சி வி சண்முகம் இருக்கிறாரு, இவர்கள் யாரும் நாடாளுமன்றத்தில் வலிமையாக பேசினது மாதிரி. நாடாளுமன்றத்துக்கு வெளியே இந்த அவையில் வரலாறு காணாத ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. 142 எம்பிஸ் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, என்ன கேட்டாங்க? இந்த பாராளுமன்ற தாக்குதலுக்கு யார் காரணம்? அதில் ஒரு பிஜேபி எம்பி சம்மந்தப்பட்டிருக்கிறார். அவர் சைன் பண்ணியிருக்கிற பாசஸை வாங்கிட்டு இவங்க வந்து உள்ள அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு குறைபாடாக அதிமுகவுக்கு தெரிகிறது. அதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்னா அப்போ அதை கேள்வி கேட்ட எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் பொதுக்குழுவில் நீங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றலை, பட் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த எம்பிஸே வந்து அது குறித்து வெளியே கூட பேசலையே. நீங்கள் உள்ள பேசினா உங்களையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். பட் வெளியே வாச்சும் நீங்கள் பேசியிருக்கணும் இல்லையா? அது கூட ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நடக்குது, எதிர்க்கட்சிகள்லாம் அப்படியே ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் போது அது குறித்து அதிமுக எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னா அது அதிமுகவுக்கு அந்த ஸ்டாண்டை எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில் விளக்க போறீங்க? இல்லை, அதிமுகவை பற்றி இவ்வளவு நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். உண்மையிலேயே நான் நான் கவலைப்படுறது 142 எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணும்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் பேசவில்லை அப்படின்ற ஒரு கவலை தான். ஜனநாயகத்தில் இவ்வளவு எம்பிஸ் இதுவரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்படலை அப்படின்ற ஆதங்கத்தில் நான் பேசுறேன். மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வந்து எந்த விதமான ஒரு கேள்வியும் இல்லாமல் அவர்கள் 2017 காவிரி இஷ்யூவில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்திய போது எங்களுடைய 34 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதே நாடாளுமன்றத்தில். அதற்கு பிறகு ஒரு 2 பேர் 36 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ஒரே ஒரு திரு தம்பிதுரை அவர்களை தவிர மீது அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்று நாங்கள் சொல்கிற போது கூட அப்போது கூட திமுக என்ன சொல்லுதென்றால் இவர்கள் வேண்டும் என்று அவர்களுக்குள் பேசி வைத்துக் கொண்டு இவர்கள் போராட்டம் சார் சொன்னது காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் நடத்தவில்லை என்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் நடக்கக்கூடாது என்பதற்காக அவையை செயல்பட விடாமல் முடக்குறாங்க. எனவே பிஜேபியோட கூட்டணி கட்சியான ஏடிஎம்கேவே இப்படி செய்கிறது அப்படின்றது சொல்லி வைத்து நடக்கிற ஏற்பாடுனாங்க. சரி, அதே மாதிரியான ஒண்ணு அப்படின்னு இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு எங்க நீங்க ஜெனுவினாவே போராடி நடக்கிற ஏற்பாடு இல்ல, சஸ்பெண்ட் பண்ணி அதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குரல் தரல அப்படின்றதுக்காக இப்ப நீங்க எதிர்க்கட்சிகளோட சேர மாட்டீங்க. எங்களுடைய நாடாளுமன்ற போராட்டத்தை நாங்கள் வெற்றி கண்டோமா இல்லையா? இல்ல, நாங்க அது இல்ல, நான் சரியான ஆர்குமெண்ட்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அது வெற்றி கண்டோமா இல்லையா? அதில் எங்களுக்கு வெற்றி கிடைத்ததா இல்லையா? அது அப்படி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது தமிழ்நாட்டுக்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள், காவேரிக்காகத்தான் செய்கிறார்கள், காவேரியில் விழுந்த ஜட்ஜ்மெண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் அதிமுக இவ்வளவு போராட்டங்கள் நடத்துகின்றன என்று திமுகவின் சார்பில் ஒரு அறிக்கையோ ஒரு கண்டன அறிக்கையோ எதுவுமே வரவில்லை. மாறாக அதிமுகவை கேலி செய்தார்கள். அதிமுக ஏதோ பேசி வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதாக அவர்கள் பேசினார்கள். திமுக என்பது ஒன்றுக்கொன்று நேர் எதிரான சிந்தனையுடைய கட்சி. அதிமுகவை எதிர்ப்பது திமுக, திமுகவை எதிர்ப்பது அதிமுக, அது இருக்கட்டும். பிஜேபியை எதிர்ப்பது, பிஜேபியினுடைய ஐடியாலஜியை எதிர்ப்பது என்பது அதிமுகவினுடைய அடிப்படை. அது வாய்ப்பு வரும்போது எங்கள் பொதுச் செயலாளர் அதற்கான அறிக்கையை வெளியிடுவார். அது தேர்தல் நெருங்கி வருகிற நிலையில் அது உங்களுக்கு தெரிய வரும். நன்றி திரு அன்வர் ராஜா, ஏராளமான கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உங்கள் செய்தி தொடர்பாளர் ஜவஹர்லையும் இருக்கிறாரு. திரு தரணிதரன் குறுக்கிட ஒரு மணி. நீங்க பேசுறது கேட்கல, மியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப கேக்குது. அதிமுக வந்து இது என்ன கிளியரா தெரியுதுன்னா பாஜகவோட பி டீம்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. எதனாலனா இவங்க 2014 முதலமைச்சர் சொன்னதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வு வந்து அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எதிராக ஓட்டு போட்டிருந்தா நீட் வந்திருக்காது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வழிநடப்பு செஞ்சுட்டாங்க. சிஏஏ, என்ஆர்சி எல்லாத்தையுமே வழிநடப்பு செஞ்சுட்டாங்க. இதுலயே நமக்கு புரியுது அதிமுகவும் பாஜகவும் பி டீம்ங்கிறது. அதே மாதிரி இந்த காவேரி விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கும் போதுதான் கர்நாடகா பாஜக அரசு வந்து
மேகதாது அணைக்கு காசை ஒதுக்குறாங்க பட்ஜெட்ல. அதே மாதிரி முதல் முறையா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காவேரி ஆணையத்தை வந்து ஜல்சக்தி மினிஸ்டரோட இணைக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே அதிமுக பாஜக கூட்டுல இருந்த மாதிரி நடந்தது. இப்போ வந்து என்ன வேணாலும் பேசலாம் இவங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவங்க இந்த ரெசல்யூஷன் போட்டதுல என்ன சொல்லியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே எடுக்கல, காசு வந்து எல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். நான் கேட்கிறேன், 2021 குஜராத் புயல் அப்ப வந்து 2 நாள்ல காசு கேட்காம 1000 கோடி குஜராத் அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு அறிவிச்சாங்க. அதே மாதிரி இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றிய அரசு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப நம்ம கொடுக்குற நிவாரண நிதி எல்லாமே மாநில அரசு காசு தான் கொடுக்குறோம். நமக்கு வந்து 900 கோடி கொடுத்தாச்சுன்னு ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பொய் சொல்றாங்க. இது வந்து 2005 ஆக்ட் படி எல்லா மாநிலங்களுக்கும் இந்த காசு வந்திருக்கும். நமக்கு ஆகஸ்ட்லேயே வந்திருக்கணும். நம்ம 5500 கோடி கேட்டதுக்கு அப்புறம் அந்த 450 கோடி இப்ப கொடுத்துட்டு காசு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டாங்க. நமக்கு இந்த பேரிடர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்க காசு 0 ரூபாய். சரிங்களா? அது எவ்வளவு பெரிய பேரிடர் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம யாருமே அதை பேசுறது இல்லை. 120 சென்டிமீட்டர் மழைனா 200 வருஷம் காணாத மழை. இது வந்து லைஃப் டைம் பார்க்கக்கூடிய ரெயின்ஃபால் கூட 500 வயசுக்கு ஒரு முறை வரக்கூடிய மழை. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்குமே இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் இவ்வளவு மழை பெஞ்சது கிடையாது. சரிங்களா? இதை வந்து எதனால வந்து நம்மளால இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா எதனாலனா இந்த மழை இவ்வளவு பெஞ்சதுனால. அதே மாதிரி இந்த IMD ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கோங்க. 12ஆம் தேதியே சொல்லிட்டதா சொல்றாங்க. ஆளுநர் தெலுங்கானா ஆளுநர் வந்து இது பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது, பேசியிருக்காங்க. ஒன்றிய நிதியமைச்சரும் இதில் பொய் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து 12ஆம் தேதியே அறிவிப்பு கொடுத்துட்டோம். 12ஆம் தேதி என்ன சொன்னாங்க, எல்லோ அலர்ட் வரும் அப்படின்னாங்க. எல்லோ அலர்ட்னா எல்லாமே 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கம்மியான மழை. இது வருஷந்தோறும் வருது. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி 14ஆம் தேதி என்ன சொல்றாங்க, ஆரஞ்சு அலர்ட். 17ஆம் தேதியும் ஆரஞ்சு அலர்ட் தான். 15ஆம் தேதி மழையே 20 சென்டிமீட்டர் மேலே போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெட் அலர்ட் மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மக்களை எல்லாம் வந்து ஆல்ரெடி இல்ல மழை வந்து 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அங்க இருந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 20 சென்டிமீட்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு 50 சென்டிமீட்டர் ஆச்சும் மழை பெய்யுங்கிறத 12ஆம் தேதியே வந்து IMD சொல்லியிருக்கணும். அது அவங்க சொல்லல. இல்ல இப்போ வந்தாச்சும் அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். இப்போ வந்து வானிலை ஆராய்ச்சி மையத்தை அதிமுக கண்டிக்கணும்னு சொல்றீங்களா? இன்னைக்கு பொதுக்குழுவுல வானிலை ஆராய்ச்சி மையத்தை கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, திமுக முன்னெச்சரிக்கை எடுக்கலன்னு இருக்காரு. நாங்க முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம், அது நான் சொல்றேன். 2வது, காசு வந்து எல்லாமே எவ்வளவு இதா இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு பார்த்து தான் கொடுக்க முடியும். அதுக்கு நான் குஜராத்ல கொடுத்துருக்கான்னு சொன்னேன். அதே மாதிரி ஒன்றிய நிதியமைச்சர் கண்டிச்சிருக்கணும். ஏன்னா பொய் சொல்லியிருக்காங்கிறத. இப்போ வந்து அவர் இப்போ வந்து அவர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு இயற்கை பேரிடர், வரலாறு காணாது. இப்போ வந்து ஒரு அரசியல் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நின்று ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சிருக்கா சொல்லி நிர்மலா சீதாராமன் பொய் சொல்றாங்க. IMD சரியா வேலை செய்யல, அங்க வந்து ரேடார் கிடையாது, ரேடார் வந்து சென்னை கீழே ரேடாரே கிடையாது, ரேடார் வசதி வேணும், அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை போட்டிருக்கணும். இங்க வந்து திமுகவை திட்டுறது எதுக்காக, திசை திருப்பறதுக்காக. எதனால திசை திருப்பினா, ஒன்றிய பாஜக நிதியமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு பாஜக அரசுக்கு. இந்த அம்மா வந்து கை கழுவிட்டு போயிட்டாங்கன்னு அதை திசை திருப்பறதுக்கு தான் திமுக குற்றம் சாத்தி இவங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு பண்றாங்க. இது முதல் தடவை பண்றது இல்ல. பிஜேபியை காப்பாத்துறதுக்காக இதை பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது முதல் பார்வையாகட்டும். மற்ற விருந்தினருடைய கருத்தை கேட்டு திரு ஜவஹர் அலி, ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்றது திரு சபீர் சொன்ன ஒரு முக்கியமான பார்வை. இன்னொன்று, முக்கியமான கொள்கை ரீதியான பிரச்சனைகளில் CAA NRCயில் தொடங்கி கடைசியாக முடிஞ்சிருக்கிற கிரிமினல் சட்ட திருத்தம், ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் 3 சட்டத்துக்கு பெயர் வச்சு அதை நிறைவேற்றுறாங்க. எதிர்க்கட்சிகளை எல்லோரையும் அனுப்பிவிட்டு சஸ்பெண்ட் செஞ்சுட்டு விவாதம் இல்லாமல் முக்கியமான தீர்மானங்கள், முக்கியமான சட்டம்லாம் நிறைவேறி இருக்கு. இது மாதிரியான விஷயங்களில் கவர்னருடைய போக்குகளில் ஒரு கண்டனங்கள் அப்படின்றது வலுவாக இல்லாமல், ஆல்டர்னேட் பாலிசிஸ் என்ன தர்றோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் ஒரு வழக்கமான ஒரு அதிமுகவினுடைய ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கிறது. பொதுக்குழு அப்படின்றது ஒரு ஏமாற்றம் தருவதா திரு சபீர் அகமது பார்க்கிறார். அதாவது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு. ஏன்னா ஒற்றை தலைமை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு பொதுக்குழு ஒன்று. 2வது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகியதற்கு பிறகு தொண்டர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியோடு நடைபெற்ற பொதுக்குழு ஒன்று. இந்த பொதுக்குழு என்பது அது இல்லாமல் தேர்தல் ஆணையம் சொன்னது, நீதிமன்றமும் அவரை முழுமையாக அங்கீகரித்ததற்கு பிறகு நடைபெற்ற ஒரு பொதுக்குழு. அதனால் இது வந்து ஒரு ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலை வழக்கம் போல நம்ம சபீர் வந்து குறை குற்றம் சொன்னா கூட ஆரோக்கியமான அரசியல் பதிலை நான் சொல்ல ஒரு பாயிண்ட். 3 விஷயம் சொல்றீங்க. ஒன்று, வரலாற்று சிறப்பு மிக்கது 3 காரணத்துக்கு. வழக்கு பிரச்சனைகள் இல்லாமல் ஒற்றை தலைமையாக ஆன பிறகு நடக்கிற ஒன்று.
ரெண்டாவது பிஜேபி கூட்டணியை விட்டு வந்த பிறகு நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். இதை திரு பழனிசாமி அவர்களுக்கு முன்னாடி பேசின திருமதி வளர்மதியில் தொடங்கி சி.வி. சண்முகம் அவர்கள், ஜெயக்குமார், தமிழ்மகன் ஹுசேன் பேசின அத்தனை பேரும், நத்தம் விஸ்வநாதன்லேருந்து ஒரு முக்கியமான இது வந்து கூட்டணி முறிவுக்கு பிறகு நடக்கிற முக்கியமான பொதுக்குழு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை எல்லோரும் சொல்கிறாங்க, ஒற்றை தலைமை, வழக்கு சர்ச்சைகள் இல்லாமல் நிம்மதியாக இந்த பொதுக்குழு நடக்குதுன்ற மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறாங்க. அது வரலாற்று சிறப்பு தான் அதிமுகவுக்கு. இல்ல அது இந்த பார்ட் இல்ல இது இந்த பார்ட்டுக்கு சொல்றேன். அடுத்த பார்ட்டுக்கு நீங்க வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி குத்தாதீங்க. அதிமுக ஒரே ஒரு பொதுக்குழு தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவர் கூட நம்ம சபீர் கூட பொதுக்குழு சண்டை சச்சரவு இல்லாம நடைபெற்ற பொதுக்குழு இதுவரைக்கும் கட்டுக்கோப்பாக நடைபெற்றதுதான் அதிமுக பொதுக்குழு. அதுல மாற்று சார், பொதுக்குழு நடக்குமா நடக்காதான்ற சந்தேகங்கள் இருக்கும். நீதிமன்றத்துக்கு போவாங்க, நீதிமன்றம் வந்து நீங்க கடந்த பொதுக்குழுல இருந்து ஏற்பட்ட ஒன்றுதான் அதெல்லாம் பேசுறாங்க. அதுக்கு அடுத்து கூட்டணி முறிஞ்ச பிறகு வந்த பிறகு அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவர் கூட பிஜேபியோட கூட்டணியை ஏன் முறித்தோம்னோ, பிஜேபியை எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வருதுன்னோ ஒரு சொல் கூட பேசலையா சார்? இல்லை, ஏற்கனவே நீங்கள் கடந்த 25 செப்டம்பர் மாதம் அப்பயே வந்து ஒரு தெளிவான தலைமை கழக நிர்வாகிகள்லாம் கூடி ஒரு தெளிவான முடிவு எடுத்து இனி எக்காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்பது உறுதியாக பொதுச் செயலாளர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. அது பார்லிமெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகலையே. ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ நீங்க வந்து பிஜேபியோட அலை இல்ல, கூட்டணி இல்ல அப்படின்னா நீங்க ஒரு சுதந்திரமான கட்சி, நாங்க எதிர்க்க வேண்டியதுன்னா ஒன்று கூட எதுக்கலையா டெல்லியில? அதாவது ஒன்று இப்போ வர நீங்க வந்து பொதுவாகவே வந்து இங்க வந்து ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், திமுக பாரதிய ஜனதா கட்சி, திமுக இப்ப எதுவா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை தான் பால் அடிக்கிறாங்க. அதே போல நாங்களும் செய்யணும்ட்டு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் இல்லவே இல்லை. அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, ஆனால் திமுக இருக்கு. அதனால தான் அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில். இந்த தேர்தல் களம் என்பது திமுக அதிமுக என்ற இரண்டு போர்வாள்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் களத்தை அப்படிதான் பார்க்கணுமே தவிர நீங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட நீங்க குறை சொல்ல குற்றம் சொல்லனா, தேவைப்படும் போது எதிர்ப்போம், தேவைப்பட்ட போது தேவை வரலையா? ஒரு நிமிஷம், அதாவது தேவைப்படும் போது எதிர்ப்போம்ன்றீங்க, கொள்கை முடிவெடுத்து தொண்டர்களுடைய உணர்வை மதித்து நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்ட பிறகு தேவைப்படும் போது எதிர்ப்போம்னா இந்த நாள் வரலையும் எதிர்க்கிறதுக்கான எந்த தேவையுமே வரலையா? எங்களுடைய பொதுச் செயலாளர் பேச்சை பார்த்தீங்களா? இன்னைக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, அவர்கள் துரோகம் தான் செய்திருக்கார்கள், செயல்படுகிறார். ஒற்றை வார்த்தையில் முழுமையா அடங்கி போயிருக்கு சார். இதை விட வேற என்ன வார்த்தை? இதுவரையிலும் பிரச்சனை என்னன்னா, 2000 நீங்க அப்ப கூட மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பிஜேபி நடக்கிறது அப்படின்னு சொல்ல முடியல. காங்கிரஸ் சேர்த்து 2004 காலங்கள்ல தமிழ்நாட்டுக்கான பிஜேபியை தனியாக விமர்சிக்க முடியாது. எடுத்துக்காட்டா எப்ப மழை வெள்ளத்தில் புயல்ல எவ்வளவு நிதி கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நமக்கு கேட்ட போதெல்லாம் கொடுக்கலங்கிறது எடுத்துக்காட்டு எல்லாம் பேசினாரு. அப்போ நான் முடிச்சிடறேன். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நம்ம திமுக சேர்ந்த நண்பர் கூட பேசினாரு. அதாவது வந்து இங்க வந்து நீட்டு பிரச்சனை, நீட்டு யார் கொண்டு வந்தா அதெல்லாம் வரலாறுகள் சொல்லும். அதெல்லாம் இந்த மழை வெள்ளம் வந்து இப்போ திமுகவுக்கு எல்லாம்னா வானிலை அறிக்கை மீதும் மத்திய அரசாங்கம் மீதும் திசை திருப்பிட்டு மக்களை காப்பாற்ற முடியாமல் திணறி கொண்டு இருக்கு. இவங்க எதுக்கு எடுத்தாலும் மாநில அறிக்கை, அவங்க இது தவறு செஞ்சிட்டாங்க, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல. சார், ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சராக வச்சிருக்க மக்களுக்கு இப்ப நீங்க திசை திருப்பிட்டு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதனோடு என்ன பயன்? இன்றைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல சட்டமன்றத்துல அல்லது நிதிநிலை அறிக்கைகள் அதன் மீதான விவாதங்கள்ல எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தது, இவ்வளவு வரலாறு காணாத மழை பெஞ்சது, சாலைகள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, பாலங்கள் போயிடுச்சு, கழிவு நீர் மற்றதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, நாங்கள் 10,000 கோடி கேட்டோம் 800 கோடி தான் தர்றாங்க அப்படின்னு அதிமுக குறை சொன்னது இல்லையா? குறை சொன்னோம். அது சொல்ற நியாயம் தானே. ஒரு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அரசாங்கத்துக்கு தான் அதோட தேவை தெரியும். சார், ஒரே ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு. அதிமுக ஒன்றிய அரசை குறை சொன்னா அது நியாயம் இல்ல. நாங்கள் குறை சொல்லி ஆனா மக்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு நாங்க கேட்டோம். சரியான வந்து இவ்வளவு தேவை என்பதை ஒரு தெளிவான முடிவெடுத்து நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. வீட்டுல இருக்கிற பொருள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு சார். வீட்டுல இருக்கிற ரேஷன் கார்டுல இருந்து பொருள்கள் அடிச்சிட்டு போயிடுச்சு. கட்டில் இல்ல, படுக்கிற
படுக்கிறதுக்கு பாய் இல்லை, உடுத்துறதுக்கு துணி இல்லை, பாடப்புஸ்தகங்கள் மொத்தமும் ஒரு வீட்டில் வந்து கழுத்தளவு தண்ணி வந்தால் எல்லாம் போயிடும். அவங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு 6000 ரூபா ஒரு வீட்டுக்கு தர்றாங்க. நீங்கள் வந்து 15,000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறீங்க. டெல்லியிலேருந்து ₹1 தரல இதுக்கு, எங்கள் காஸ்ட்லேருந்து தரோன்னு முதலமைச்சர் சொல்கிறார். மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து தருகிறதுன்னு நீங்கள் என்ன சொல்லணும்? பிஜேபி, இப்போ நீங்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சி என்றால் நீங்கள் கேட்கணும்ல வலிமையா? சார் நீங்கள் 2015 சென்னை வெள்ளத்திலும் போது அன்றைய காலகட்டத்துக்கு 5,000 ரூபாய் இன்றைக்கு 20,000 ரூபாய்க்கு சமம். அன்றைக்கே கொடுத்தோம். எவ்வளவு கூட கேளுங்க சார். ஒரு வீட்டுக்கு ஒரு 1 லட்சம் சமயத்துல கூட இல்ல சார், மத்திய அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் கேட்டோம், கொடுக்கல. கொடுக்காவிட்டா கூட மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தமா இல்லையா? கொடுக்கல 6 லட்சம் மரங்கள் செஞ்சது இல்ல சார். நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேளுங்க, மக்களுக்கு தேவை இருக்கு. 2 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேளுங்க, மக்களுக்கு தேவை இருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணம் தேவை. அத வந்து பொதுச் செயலாளர் சொல்லிட்டார் சார். அத வந்து மக்களுடைய நலன் கருதி மாநில அரசு கேட்கக்கூடிய, நீங்க வந்து டெல்லிக்காரர் மாதிரியே பேசுறானே சார். நீங்க வந்து சேதங்களை அசஸ் செய்து எல்லாமே செய்து அறிக்கை எல்லாம் கொடுத்த பிறகு தானே தருவார்கள். எங்க பொதுச் செயலாளர் அன்றைக்கு பேட்டியிலும் சொன்னார், இன்றைக்கு பொதுக்குழுவிலும் சொன்னார், மாநில அரசு கேட்கக்கூடிய தொகையை மக்கள் நலன் கருதி மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று பொதுக்குழு தீர்மானம் கொடுக்கல சார். கண்டிச்சு தீர்மானம் போட்டீங்களா? ₹1 கொடுக்கல, கண்டிச்சு தீர்மானம் போட்டீங்களா? சார் நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படி நீங்க முதல்ல எப்படி பிரதமரை போய் சந்திக்கணும்? நீங்க போற போக்குல போயிட்டு இந்தியா கூட்டணிக்கு போயிட்டு சும்மா நியாயமா போய் கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டாலே கொடுக்க போறது இல்ல மத்திய அரசாங்கம். கூட்டத்துக்கு போயிட்டு பிரதமரை சந்திச்சுட்டா அது போதும்னு சொன்னா சார் ஒரு குழு அனுப்புங்க சார். ப்ராப்பர், அதாவது ஒரு மத்திய மாநில அரசுக்குள்ள சார் சிஎம் அத கிளாரிஃபை பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம், தங்கம் தென்னரசு அவர்கள் கிளாரிஃபை பண்ணிருக்காரு. என்ன கிளாரிஃபை இல்ல, எந்த உண்மையும் எனக்கு தெரியல. உங்களுக்கு உண்மை தெரியாததுக்காக அது உண்மை இல்லன்னு ஆயிடுமா? அவர் என்ன சொல்றாரு, நாங்க அவரை அப்பாயின்மெண்ட் கேட்டோம். பிரைம் மினிஸ்டர் நைட் 10:30 மணிக்கு சந்திக்கணுமா? பிரைம் மினிஸ்டர் ஒருத்தரை என்ன நேரத்துக்கு சந்திக்கணும்ன்றதை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தான் முடிவு பண்ணோம். நான் காலையிலேயே சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம், அவர் தரல. அவர் தான் இரவு 10:30 மணிக்கு சந்திப்போம்னு சொன்னாரு. சார் நீங்க அவர் போனது எதுக்காக சார்? ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்காக தான. அதனால என்ன இருக்கு? பிரதமர் ஒப்புக்கொண்டார்ல, சந்திச்சார்ல. சார் நீங்க அந்த கூட்டம் சொன்னீங்க. இப்ப அந்த கூட்டத்துல நிதிஷ்குமார் என்ன சொன்னாரு? இந்தியா தெரியாம எதுக்கு நீங்க ஏன் வந்திருக்கீங்க? பஞ்சாயத்து இல்ல, பஞ்சாயத்து இல்ல, அது முக்கியம். நீங்க தமிழை பத்தி பேசுறது. அப்போ நிதிஷ்குமார் கருத்து யார் வெளிப்படுத்தி இருக்கணுமா கூடாதா? திமுக அன்றைக்கு அந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்கன்னு தெரியாது. நிதிஷ்குமார் கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது எந்த கட்சியும். அதே போலதான் சார் பிஜேபி ஏன் சார் நம்ம தூக்கி பிடிக்கிறோம்? நீங்க மத்திய அரசாக இருந்தா கூட அதற்கு ஏன் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து திமுக பிஜேபி என்ற கருத்தை அமைக்கணும்? ஒரு செகண்ட் திரு தரணிதரன் குறுக்கிடுறார். தரணிதரன், நிதிஷ்குமார் அவர்கள் வந்து நேத்து இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இல்லங்க அது பாயிண்ட் இல்லங்க, அது கடந்து போலாங்க. திரு புகழேந்தி, எங்க ஒற்றுமையில எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறது. அதே மாதிரி ஒன்றிய அரசு வந்து நமக்கு எதுவும் சேரிட்டி கொடுக்கல. நம்மளோட காசை நம்ம கேக்குறோம். நம்ம ஆல்ரெடி ₹1 கொடுத்தா 30 பைசா வருது. அவங்க டிசாஸ்டருக்கு தனியா காசு கலெக்ட் பண்றாங்க. குட் ஈவினிங் டு சன் நியூஸ். 20% வந்து எப்ப பேரிடர் இருக்குதோ நம்மள மாநிலங்கள் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள். சார் அதிமுகவோட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொதுக்குழு இங்க நடந்துட்டு இருக்கும்போது உதவி செய்யற மாதிரி அங்க வந்து கரவேசி கட்ட கூட உரிமை மறுக்கப்பட்டு ஒரு போட்டி கூட்டத்தை கோயம்புத்தூர்ல நடத்துறீங்க. ரகசியத்தெல்லாம் சொன்னா திகார் செயலுக்கு தான் போக வேண்டி இருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. அப்படின்னா அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது முதல்ல நீங்கள் வந்து குட் ஈவினிங் டு சன் நியூஸ் சார் பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த எனது நண்பர், அவருக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் அன்வர் ராஜா அவங்களெலாம் கேட்குறேன். நேற்று வரைக்கும் பிரதம மந்திரியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து பேசின வரைக்கும் பாரதிய ஜனதா வாழ்க, பாரத் மாதா கி ஜெய், அவர்கள் செய்ததெல்லாம் நியாயம், அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தெல்லாம் ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். திடீர்னு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, எந்தெந்த பில்லை ஆதரிச்சிங்க, ஓட்டு போட்டிங்க போனீங்கன்றதெல்லாம் மறந்துடுவாங்களா? மறந்துட்டு ஆஹா இன்றைக்கி வந்து நம்மளை கையில் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் நியாயங்க விடுங்க, அதிமுக வந்து மாறுதுங்க பாருங்கள் அங்கே இருக்கவங்களாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி மக்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, ஒரு கட்சிக்கு கூட்டணி மாறுவதற்கு கூட்டணியை முறித்து கொள்வதற்கு உரிமை இல்லையா என்ன? பிஜேபியோட வந்து அதிமுக கூட்டணி தொடரணும் அப்படின்னு யாராவது நிர்பந்திக்க முடியுமா என்ன? அந்த கட்சி வெளியில வருது, அவ்வளவுதானே. யூ ஆர் வெரி மச் கரெக்ட். இன்னைக்கு நடந்த பொதுக்குழுன்ற பேரில் ஒன்று நடத்துனாங்கல்ல, அவங்களே சொந்தமா அங்கே பூரா பிஜேபி தானே பேசியிருக்கணும்.
அங்கே பூரா பிரதமர் நரேந்திர மோடி தானே பேசியிருக்கணும். எங்களுக்கு போதல இந்த நிதி அப்படின்னு நாங்களும் கூட வந்து கேட்குறோன்னு தானே சொல்லியிருக்கணும். காங்கிரஸ் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் இப்போ தேவையில்லாத விஷயமா காங்கிரஸ் எடுத்து கொடுக்கலன்னு ஒய் யூ ஆர் எகேன்ஸ்ட் காங்கிரஸ்? யூ டெல் மீ தி ரீசன். காங்கிரஸ் பற்றி ஏன் பேசுறப்போ நீங்க சொல்லுங்க சார். தெரியாம கேக்குறேன். பிஜேபி பிஜேபி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கம்பாரிசன் எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்கன்னு கம்பாரிசன் ஒரு பொதுச் செயலாளர் பண்றாரு. ஆக்கப்பூர்வமான அரசியல் மக்களுக்கு தெரியும். கம்பாரிசத்தை உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப நீட்டா அப்ப விட்டு சொத்தான்னு கேட்டு அவங்க ஆத்தாவா என்ன சொத்துன்னு திரும்பி பதில் சொல்லி கம்பாரிசன் 2 பக்கமும் சொல்லப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதை தான் நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. இல்ல கடந்த கால அம்மா இருக்கும்போது கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நமக்கு கேட்ட தொகை கொடுத்தாங்களா சொல்லுங்க. எப்பயுமே மத்திய அரசு கொடுக்காதுன்றது கரெக்ட். அததான் இன்னைக்கு சுட்டிக்காட்டி பேசினார் பொதுச் செயலாளர். இன்னைக்கு அவர் கேட்டது நெறியாளர் உங்களை கேட்ட கேள்வி. இன்னைக்கு நீங்க பிஜேபியோட எதிர்ப்பு அப்படின்னா அந்த எதிர்ப்பை தான் காட்டியிருக்கணும். அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காட்டியாச்சு. இதை விட வேற கட்சி பத்தி வரலாறு பத்தி படிக்க முடியும். ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யக்கூடிய கட்சி அதே மாதிரி ஆக்கப்பூர்வமா அரசியல் செய்றோம். டிராமா பண்ணி காட்டல இல்ல உங்களை மாதிரி அதான் சொல்றோம். இல்ல பூச்சா இல்ல நான் பூச்சாண்டி காட்டிங்கன்னு சொல்றீங்க, டிராமா பண்றீங்கன்னு சொல்றேன். இல்ல டிராமா பண்றீங்க. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட அதுக்கு சொல்றேன். இல்ல பாரதிய கட்சியோட எடப்பாடி பழனிசாமி இல்ல ஒரு நிமிஷம் ஜவஹர்லி நீங்க சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர். இன்னைக்கு நான் சன் நியூஸ்ல பதிவு பண்றேன். பிஜேபியோட அரணாக இருக்கிறது பிஜேபியோட சேர்க்கு சார் ஒரு சார் 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 தலைவர் அம்மா இப்போ நடக்கிறது அது இல்லை. நீங்க பிஜேபியோட சேர்ந்து போகிறதுக்கு வேண்டிய எல்லா வழிகளும் எல்லா வழித்தடங்களையும் திரைமறைவிலே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது என் குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி தான் நல்ல கட்சி, பிரதமர் நல்ல மோடி, அவர் கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. நீங்க அந்த கட்சியில் அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தானே. கரெக்ட் கரெக்ட் யூ ஆர் கரெக்ட். அவருடைய ஸ்டாண்டை சொல்றாரு. அப்படியே வச்சுக்கோங்க. நான் உங்க ரூட்டுக்கே வரேன். அவருடைய ஸ்டாண்டை எடுத்துட்டாரு. பிரதமர் தான் நல்லவர்னு இல்ல வர. ஆம் சார், நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுடைய கட்சியில் இருக்க கேபி முனுசாமி துணை பொதுச்செயலாளர் சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் மோடின்னு சொன்னாரா இல்லையா? மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? தேர்தல் கூட்டணி இருக்கும் போது ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுவது வழக்கமான ஒன்றுதான். அதுக்காக அவர் சொன்ன கொள்கைகளை எல்லாமே ஏற்றுக்கொள்ள அதிமுகவும் எடப்பாடியார் அவர்களும் இப்ப என்ன கொள்கை பிரச்சனை? இப்போ எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி அவர்களை பிரதமரை சந்தித்த பின்னால் எங்க கொள்கையில ஓட்ட விழுந்தது, எங்க கோட்பாட்டில் இடுக்க விழுந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 3 மாசத்துல என்ன பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? வாட் இஸ் தி ப்ராப்ளம்? யூ டெல் மீ. அதாவது ஒரு சமயம் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கின்ற போது அன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகளோட இணக்கமாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டார். அதற்கு பிறகு காலப்போக்கில் சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஒரு எதிரான சிறுபான்மையினருக்காக தான் நீங்க பிஜேபி இருந்து வந்திருக்கீங்க. ஜெயலலிதா விமர்சிச்சாரு, பெரியார் விமர்சிச்சாங்க, அண்ணா விமர்சிச்சாங்க. வரல அண்ணாமலை பேசும்போது கூட எதிர்த்தது முதல் பிஜேபியோட எந்த கொள்கையில உங்களுக்கு முரண்பட்டு கூட்டணியை முறிச்சாங்க? அப்படி ஏதாவது கூட்டணி பிரச்சனை? பிஜேபியோட அடிப்படை கொள்கைகள், பிஜேபியோட அடிப்படை அணுகுமுறைகள் மாநில உரிமைகளுக்கு எதிராக அப்பலாம் உங்க தீர்மானத்துல எங்க இருக்கு? தீர்மானத்துல பிஜேபி மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு எந்த தீர்மானத்துல பொதுச்செயலாளர் பேசினார் சார். தீர்மானத்தை காட்டுங்க சார். பேசினார் சார். எந்த தீர்மானம்? மாநில உரிமைகளுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. எந்த தீர்மானம் சொல்லுங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். மற்ற 2 விருந்தினர்கள் பேசல. திரு கோட்டீஸ்வரன், அதிமுக பொதுக்குழு அந்த கட்சிக்கு ஒரு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி திமுகவை தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சி, டெல்லி அரசியலை ராஜதந்திரத்தோட அணுகக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பார்வையை இன்னைக்கு தொண்டர்களுக்கு தந்திருக்காங்களா? அந்த பொதுக்குழுவோட அவுட்கம் நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க?
சார் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இன்னைக்கு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதாவது என் நண்பர் ஷபீர் சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் கிடையாது, பஞ்சாயத்து கிடையாது, ஐயா ஓபிஎஸோட இடையூறு இல்லை, டிடிவி தொந்தரவு இல்லை, சசிகலா அவர்களோட இடையூறு இல்லை. இதெல்லாம் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் பார்க்க, கோர்ட்டு பார்க்க என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்களோ அது பிரகாரம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டார். அவருக்கு வேண்டிய தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அவர் வந்து அன்சேலஞ்சபிள் ஜெனரல் செக்ரட்டரி. இது ஒரு சம்பிரதாயம். இது வந்து இன்னைக்கு நடந்த நிகழ்வு. சார், பொதுக்குழுவுக்கு திரு எடப்பாடி முன்னாடியே அது பழனிசாமியோட முடிவாயிடுச்சுல, திரு ஆதரவாளர்கள் கோட்டி. இது வந்து ரொம்ப இல்ல அதிமுகனா இன்றைய தேதியில திரு இல்ல சார், நான் எடப்பாடி முடிச்சிடுறேன் பழனிசாமி சார். அந்த கட்சி ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டது. இல்ல, அந்த இல்ல சார். கட்சி அவர்தான் தலைவர் என்பதை அந்த Correct, கட்சியுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அது மாநாடு போட்டு நிரூபிச்சிட்டாங்க. அதற்கு முன்பு அதான் தேர்தல் சார், நான் ஆணையம் முடிச்சிடுறேன். ஏற்றுக்கொண்டுருச்சு, இல்ல, நீதிமன்றம் அதுதான் சார். ஏற்றுக்கொண்டுருச்சு. ஓபிஎஸ் வந்து கிரவுண்டை இழந்துட்டாரு. அதெல்லாம் ஏற்கனவே ப்ரூவ் ஆனது. பொலிட்டிக்கலா அதான் என்ன சார், நான் செய்தி சொல்ல வரேன். பொதுக்குழுல வெளிப்பட்டது. இல்ல அதுதான் தேர்தல் நெருங்குற நேரம். இருங்க அதுதான் நான் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் குறுக்கீடு பண்ணிட்டீங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேன். நடந்த விஷயத்தையே திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லி திருப்பி இன்னொரு வாட்டிக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி இந்த கூட்டம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி பிரதான பிரச்சனை என்ன? 4 மாவட்டம், தென் மாவட்டங்கள் அடி வாங்கியிருக்கு. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. இந்த சைடு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மழையில் பேரிடர். மக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்வாதார பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து படிக்கிற புஸ்தகம்லேருந்து எல்லாமே போச்சு. 6000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. தாயுள்ளத்தோட திமுக தலைவர் கொடுத்துருக்குறாரு, ரைட்டு. ஆனால் அது 10 அது பத்தாது. இதுதான் இன்றைக்கி மக்களோட பிரச்சனை. ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு பொதுக்குழுவை கூட்டுது. அப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். 2016-17 39,575 கோடி மத்திய அரசோட கேட்டோம் நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ, கொடுத்தது 1848 கோடி. அதுக்கப்புறமா சைக்ளோன் அடுத்த வரதா புயல் வந்தப்போ 22,573 கோடி கேட்டோம். கேட்டது 22,000, கொடுத்தது 276 கோடி தான். மத்திய அரசு மாற்றான் ஒரு தாய் போல தான் நடந்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஒரு தீர்மானமாக போட்டு மத்திய அரசை அதிமுக கண்டிக்கிறது. மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுல நீங்கள் ஓர வஞ்சனை பண்ணுறீங்க. திமுகவை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. திமுக அவங்க பிரச்சனை அவங்க தனியாக கேட்குறாங்க. மம்தா பானர்ஜியும் இதை தான் சொல்கிறாங்க. அப்போது அதிமுக உண்மையிலே நீங்கள் கூட்டணியிலேருந்து வந்து விலகிட்டீங்க, பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா இது மக்கள் பிரச்சனை. மக்களுக்கு நிவாரணம் எங்கே? மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் எங்கே அப்படின்ற இந்த கேள்வி தீர்மானத்தில் முக்கிய தீர்மானமாக மேலே இருக்கணுமா இல்லையா? இன்னொன்று, சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் விலைலாம் ஏற்றிருக்கிறாங்கன்னு கேட்டிங்க. இதில் நீட்டு விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து 7.5% வாங்கி கொடுத்தோம். ஆனால் அதிமுகவோட முழு கொள்கை என்பது நீட்டு ஒழிப்பது. அதற்கு மத்திய அரசாங்கம் இது பண்ணணும்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ஏஐஏடிஎம்கேன்னு அம்மையார் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு பெயர் மாற்றம் பண்ணார். ஏன்னா ஒட்டுமொத்த அரசியல், இந்திய அரசியலில் வந்து அதிமுக ஈடுபடும். இன்னைக்கு வந்து அது வெறும் அதிமுகவாக மாறி இருக்கு. ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா, நேஷனல் பாலிடிக்ஸ் இஷ்யூவில் எதுவுமே இன்னைக்கு பேசலை. குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கலன்ட்டாரு. ஐயா ஓபிஎஸ் நினைக்கிறாரு பாஜகவோட வந்து நம்ம நட்பு பாராட்டுறது அவருக்கு நல்லதுன்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுக இந்த நிலைமைக்கு ஏன் இன்னைக்கு வந்திருக்குன்னா பாஜக கூட்டணினால தான் 8 தேர்தலில் தோல்வி அதிகமாக வாங்கியிருக்கின்றது நான் சொல்லலை, அதிமுகவில் இருக்கிறவங்களே சொன்ன விஷயம். அது தெரிந்தும் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐயா ஓபிஎஸும் மௌனமாக இருக்கிறார். பாஜக விமர்சனமே பண்ணுறதில்ல. இப்போ ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வருவேன். இப்போ பாருங்கள், தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட க்ளோஸாக இருந்தார். இன்றைக்கி அவர் நிலைமை என்ன, எந்த இடத்துல கட்சி இருக்குன்றது நாடறியும். கர்நாடகா எடுத்துக்கோங்க, நீங்கள் அங்கே வந்துட்டு ஜனதாதள் யுனைடெட் பாஜகவோட நட்பு பாராட்டுற மாதிரி இருந்தாங்க. தேர்தலில் என்ன ஆச்சுன்றது பார்த்தோம். தெலுங்கானாவில் டிஆர்எஸ் என்ன பண்ணாங்கன்னா பிஜேபியோட ஒரு சாஃப்ட் பெடல் பண்ணாங்க, காங்கிரஸை எதிர்த்தாங்க. டிஆர்எஸ் இன்னைக்கு எப்படி தோத்துதுன்றதை பார்த்தோம். தமிழகத்திலையும் அதிமுகவுக்கு பாஜக கூட்டணினால பாஜகவோட சேர்ந்துருக்கிறதுனால பிரச்சனைன்றதை கூட்டணி விட்டு வெளில வந்தீங்க. எதிர்கட்சி இப்போ இன்னைக்கு தேதியில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்துச்சு. அப்போ எதிர்கட்சி, அப்போ மற்ற எதிர்கட்சிகள் பேசுறதுக்கும் மற்ற எதிர்கட்சிகள் சிந்திக்கிறதுக்கும் அதிமுக சிந்திக்கிறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் வேறுபாடு வருது, வித்தியாசம் வருது. இதில் யாரும் புதுசாலாம் நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ சமீப காலமாக வந்து பார்க்குறேன், திமுக பேச்சாளர்களும் சரி அதிமுக பேச்சாளர்களும் வந்து நியாயமான கேள்வி பத்திரிகையாளர் கேட்டால் கூட நெரேட்டிவ் செட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது நெரேட்டிவ் செட் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இது செஞ்சாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த வீரியம், அந்த முழக்கம், அந்த ஒற்றை குரல் இப்போ எங்கன்றது தான் கேள்வி. கட்சி அதிமுக தான், அம்மையார் ஜெயலலிதாவே தான் இருக்கணும் அப்படின்றதுல வயது முதிவு கேஸா இருங்க. நான் முடிச்சிடறேன் ஐயா, முடிச்சிடறேன். இன்னைக்கு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைவராக வந்துட்டாரு, திருப்பி கேட்கலாமே.
நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேக்குறேன். இன்னைக்கு வந்து பதில் மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும்னு பேசலையா, இல்ல மத்திய அரசாங்கம் எந்த ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் வந்து மாநில உரிமைகளை புடுங்குறாங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுறாங்க பொதுச் செயலாளர் பேசுனதெல்லாம் நீங்க கேட்டீங்களா இல்லையா? இதை விட நீங்க என்ன எதிர்க்கணும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடந்த காலங்கள்ல அரசியல் களம் வந்து ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அரசியல் செய்ய நாங்க தான் விரும்புறோம் தவிர அவியல் செய்ய விரும்பலன்றாரு. கடந்த காலத்துல பாராளுமன்றத்தை அதிமுக முடக்கும் போது அப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த பாராளுமன்றத்துல செய்யப்பட்ட போது திமுக என்ன பண்ணாங்க? ஆதரவாக நிறைந்தாங்களா? அதெல்லாம் மறந்துட்டு பேசலாமா? அதுவே ஒரு சஸ்பீஷியஸான சஸ்பென்ஷன். அந்த போராட்டம் இருக்கு. காவிரி ஆணையம் அதனால் அமைக்கப்பட்டதா இல்லையா? அதெல்லாம் பொருட்டே இல்ல. நீங்க வரலாறுல காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டது நீங்க சார் ஒரு நிமிஷம் சார், காவிரி ஆணையம் அமைச்சது பொருட்டே இல்லன்னு சொல்லல. இன்னும் ஒரு 4 பிரச்சனை பார்லிமெண்ட்டை கவர் பண்ண அது கொண்டு பதில் சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், இந்தியாவில் இருக்கிற எந்த பத்திரிகையாவது நாடாளுமன்றத்தை இந்த காரணத்துக்காக அதிமுக முடக்கியது, அப்படி முடக்கினதுனால இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்களா? அல்லது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து அன்னைக்கு என்ன நடந்தது, மோடி அவர்களுடைய ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை டிடிபி கொண்டு வராங்க, அதன் மீது விவாதிக்கிறதுக்கு அந்த விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் சபாநாயகர். அதற்கு எதிராக அவை அவங்க முடக்கிறதுக்கு முன்பாக அவை சுமூகமா இருந்தாதான் அது விவாதத்துக்கு எடுத்துக்க முடியும். ஒரு நிமிஷம், ஒரு நொடி நானும் முடிச்சிடுறேன், நீங்க சேர்த்தே பதில் சொல்லுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதத்துக்கு அமைதியா நடக்கணும். சபை சுமூகமா நடக்கல பாருங்க, அதிமுக வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் அவையை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு அவையை ஒத்தி வச்சாங்க. அதுதான் அன்னைக்கு நடந்தது. வரலாறுல அப்படித்தான் பதிவாயிருக்கு. நீங்க வந்து வேற ஏதேனும் பதிவை நீங்க காட்டினீங்கன்னா அதனால முடக்கணும். அப்புறம் நாடாளுமன்றத்தில் யார் வெற்றி பெற்றது? சரி சார், இன்னைக்கு தீர்மானம் யாரு பக்கம் வெற்றி பெற்றாங்க? நம்பிக்கையில தீர்மானம் தோல்வி தான் அடைஞ்சது. அதனால பயன் என்ன? கொண்டு வந்தவங்களுக்கே தெரியும் சார் தீர்மானம் தோக்குன்னு. அப்புறம் என்ன? அதெல்லாம் தீர்மானம் ஜெயிக்கணும்னால வெற்றி பெற்ற ஒரு விவாதத்திற்காக பேசும் பொருளாக உலகம் ஃபுல்லா இந்தியா மணிப்பூர் விஷயத்தை பேச மறுத்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை பேசுறதுக்காகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்களே, என்ன கொண்டு வந்தவங்களுக்கு தெரியாதா என்ன நம்பர்ஸ் இல்லைன்னு? தட்ஸ் இன்னொரு இஷ்யூ. திரு புகழேந்தி குறுக்கிட வரும். நீங்க சார் ஒன்றும் இல்லை, மிஸ்டர் கோடீஸ்வரன் விஷயம் தெரிஞ்சவர், குணா சாருக்கு தெரியாதே இல்லை. ஆனால் எந்த எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்தது, யார் ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியவே இல்லை. சிம்பிள் ரெட்டையில யார்ட்ட சார் ஒரு மாயையை ஏற்படுத்தி நீங்க ஒரு உலகத்துல இருக்க ஈரோடு கிழக்குல ஓபிஎஸ் இருக்கா? நான் வந்து சார் சார் இபிஎஸ் கையெழுத்து போட்டா ரெட்டையில கிடைக்குமா கிடைக்காதா சார்? இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல சார் கிடைக்காது. எப்படி 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 கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எனக்கு சொல்லி கொடுங்க, எப்படி கிடைக்கும்? சார் பார்ட்டி ஸ்பிளிட் ஆகி நிக்குது, எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவு எடுக்கல, டிஸ்பியூட் ஃபைல்ல இருக்கு. இதை தெரியாம கோடீஸ்வரன் சார் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கையெழுத்து போட்டு ரெட்டையில வாங்க சொல்லுங்க. சார் ஈரோடு கிழக்குல நின்னீங்களா சார்? ரெட்டையில நின்னாங்களா? எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாரு. நீங்க முடிவுரை எழுதி முற்றுப்புள்ளி வச்ச ஒரு நிமிஷம் நீங்க மீண்டும் வந்து லைவ் கோடீஸ்வரன் பாக்குறீங்க. கோடீஸ்வரன் அது சாத்தியம் இல்லன்னு. இல்ல சாத்தியம் இல்ல. கோடீஸ்வரன் சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஒரு அவைத் தலைவரை, பிரசிடியம் சேர்மனை நடுவரா வச்சு ஒரு கேண்டிடேட்டை போட்டுக்கோங்க. அது ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மாத்திரம் தான் செல்லும், அதுக்கு பின்னாடி செல்லாதுன்னு சொல்லிச்சு. எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுற அதிகாரம் எல்லாத்துக்கும் ராட்டிஃபை பண்ணிடுச்சு சார். அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஒரு ஒற்றை தலைமை ஏற்கனவே ஹைகோர்ட் வந்து ஏற்றுக்கொண்டுடுச்சு. இப்ப அது ஒரு இஷ்யூ இல்ல சார். அதெல்லாம் நீங்க வந்து ரெட்டையிலைய முடக்கி அதிமுக வந்து எங்களுக்கு தான் சொல்லி நீங்க தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க, அன்னைக்கு பேசுவோம். இன்னைக்கு அதுக்குள்ள நிக்க வேண்டாம், நேரம் இல்ல. திருமணவர் பாஷா எலெக்ஷன் கமிஷன் ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட் என்ன சார் உள்ள போறது? எலெக்ஷன் கமிஷன் ஜூரிஸ்டிக்ஷன்ல மூணா பிரிச்சு இருக்கு. தட் இஸ் a constitution body சார். எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரா வந்து யாரும் எந்த கட்சியுமே கோர்ட் போறதே இல்ல. எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரா உத்தவ் தாக்கரே போய் இருக்காரு, எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிரா எடப்பாடி பழனிசாமி போய் இருக்காரு. அவர் போனதுனால தான ஈரோடு கிழக்குல அவருக்கு சின்னத்தை கொடுத்தாங்க. அது வரையிலும் முடிவே எடுக்காத தேர்தல் ஆணையத்தை நீங்க 72 மணி நேரத்துல முடிவு எடுங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒரு சார் ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வேணா நான் இப்ப அனுப்புறேன், இப்பயே அனுப்புறேன். அது ஒன்லி தி பை எலெக்ஷன் ஈரோடுக்கு மாத்திரம். விவாதம் வந்து பாஜகவை எதிர்க்கிறோமா எதிர்க்கலையா சார்? இன்னைக்கு தீர்மானத்துல ஏன் வந்து பிரதான எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கல? ஒரு மாயை ஏற்படுத்தி அதுக்கு தயவு செஞ்சு சபகட்டு கட்டாதீங்க. அது இல்லாத ஒண்ண கொண்டு வந்து சொல்லி ஒரு 10 செகண்ட் ஒரு கட்சி உள்ள போய்
அதாவது ஆக தப்பு அண்ணன் சார். புகழேந்தியை இந்த மாதிரி பொறுத்த எனக்கு வரைக்கும் கோடீஸ்வரர் பேசுறது முடிவுரை ஆச்சரியமா எழுதி இருக்கு. முற்றுப்புள்ளி வச்ச ஒரு விஷயத்தை மீண்டும் திருப்பி கொண்டு வர பாக்குறாரு. இப்ப ரீசென்ட்லி சார், நீதிமன்றம் முற்றுப்புள்ளி சொல்லிச்சு இடாது. வேஷ்டியை கட்டக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஆமா. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களையும் அந்த நிர்வாகிகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த அவங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் வெளியிட்டதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பொய்யை திசை திருப்பி அதை உண்மையாக நினைக்க பாத்தீங்கன்னா அதுல நீங்க தான் ஏமாந்து போவீங்க. ஒரே நிமிஷம் திரு கோட்டீஸ்வரன். ஜவஹர்லி. திரு கோட்டீஸ்வரன். 10 செகண்ட். இல்ல ஜவஹர்லி கோட்டீஸ்வரன், ஒரு நிமிஷம். 20 ஜவஹர்லி. செகண்ட், சீக்கிரம். That is ஒரே ஒரு pending. Order கேள்வி தான் சார். reserved. பெஞ்சில சார், ஆர்டர் எல்லா எதிர்க்கட்சிகளும் சார், பிரதான எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், பிரதான வழக்கு பெண்டிங். மம்தா பானர்ஜி எல்லாத்தையும் அவர்கள் ஊத்தி எல்லாரும் பண்ணி கேக்குற பூசி, திமுக எல்லாரும் பொதுச் கேக்குற ஒரே செயலாளர் கேள்வி, எல்லா சிவில் அதானி வழக்குகள் எப்படி pending பாஜக இருக்கு. ஆட்சியில் ஒரு பணக்காரரானான்னு கேக்குறாங்க. அதுக்காண்டி கட்சி இதே கேள்வியை நான் திரு ஐயா திரு கோட்டீஸ்வரனை எடப்பாடி பேச பழனிசாமி அழைச்சிருக்கேன். திரு ஓபிஎஸ் கோட்டீஸ்வரன். அவர்களும் கேட்பாங்களா? என்ன சார் சரியா கம்யூனிஸ்ட் கட்சி, மம்தா பானர்ஜி அவர்கள், எல்லா எதிர்க்கட்சிகளும் திமுக உட்பட அதானி எப்படி குறுகிய காலத்துல பாஜக ஆட்சி காலத்துல பணக்காரர் ஆனாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த கேள்வியை ஐயா ஓபிஎஸ் அவர்களோ இல்ல ஐயா இபிஎஸ் அவர்களோ கேட்பாங்களா? ஏன்னா இந்த எல்லா எதிர்க்கட்சியும் கேட்கறாங்க இந்த கேள்வியை. ஹிடன்பர்க் ரிசர்ச் மக்கள் பத்தி பிரச்சனை பாராளுமன்றத்திலயோ கேள்வி இல்ல கேட்கறோம் பத்திரிகையாளர்களோ சார். இப்படி இல்ல சார். அதுவும் மக்கள் இப்ப பிரச்சனை சார். மலையாளத்துல செபில 6000 ரூபாய் ஊழல் கொடுத்தீங்க. பண்ணிட்டாங்க சார். 15,000 அதுவும் ரூபாய் மக்கள் கொடுக்கணும்னு பணம் தான் சார். பேசுறாரு, கேட்கிறாரு. இந்த கேள்வி எப்ப கேட்பீங்களா தேவையோ சார்? அந்த கேள்வி தான் கேட்போம். அதானி அம்பானி தீர்மானமே பத்தி நீங்க போடல. பேசணும். அதாவது அந்த ரிலீஃப் சமயத்துல பத்தி பேசி கேட்டப்போ தான் ஆகும். இப்ப பேசல. அப்பதான் மக்கள் நம்புவாங்க. தேவைப்படும்போது பேசுவோம் சார். இப்ப மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீட் தேர்வால் தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு தீர்மானமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். பேசணும். அதனால யாருக்கும் எந்த காலத்திலும் அஞ்சி அடங்கி இருக்கிறது கட்சியில. இப்ப கூட என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்து வந்து விட்டா, இவரு இன்னைக்கு ஓபிஎஸ் கூட பேசினாரு, வந்து விட்டால் இப்படி ஆயிடுவாரு, உள்ள போயிடுவாங்க, வெளியே வந்துருவாங்க, அந்த பயம். அதையெல்லாம் மீறி மக்களுக்காக நான் பொதுச் செயலாளர், மக்களுக்காக எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் என்று தைரியமா ஒரு கட்சியை எதிர்த்து நிக்கிறார்ல, அந்த ஆளுமை தான் முக்கியம். பார்லிமெண்ட்ல எங்க தைரியமா எந்த சட்டத்துக்கு எதிராக ஏடிஎம்கே ஒரு ஓட்டு போட்டுருக்கு சொல்லுங்க. எத்தனை கான்ட்ரோவர்சியல் கூட்டணி முறிவுக்கு பிறகு கூட்டணி முறிவுக்கு பிறகு சார் முறிவு முந்தா நாள் 148 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. இது ஜனநாயக விரோதம் உங்க தலைவர் சொல்லியிருக்காரா? நீங்க ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஒரு இந்திய மக்கள் தொகையில மணிப்பூர் சார் 570 பேர் குடும்ப குடும்பமா கொல்லப்பட்டாங்க சார். வெல்ல போங்கன்னு அனுப்புறாங்க. அண்ணா திமுக ராஜ்யசபால மட்டும் இருக்காங்க சார் 2 எம்பி. ஒண்ணுமே இல்லன்னா கூட கருத்து சொல்லலாம் சார். கருத்து சொல்றாரு. யாருமே சொல்லலையே. ஒரு கண்டனம் இல்லையே சொன்னாரு. எல்லாமே தான் சொல்றாரு. ஒரு லோக்சபால அண்ணா டிஎம்கே இருக்கு. திரு முனவர் பாஷா மன்னிச்சுக்கங்க, 1 மணி நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட வரேன். உங்க பொறுமைக்கு இந்த விவாதம் சார்பில் நாங்க தலைவணங்கி தான் ஆகணும். உங்க கருத்தை ரத்தன சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிறைவு செஞ்சிடலாம். எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். டெல்லியை பொறுத்தவரை மோடி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற அதிமுகவுக்கு நாங்கள் நட்பு கட்சியாக இருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அப்படி சொன்னா கூட சார், டெல்லியில மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி அப்படின்னு டிஎம்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா கூட ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பிரேக் ஆன பிறகு டெல்லி எல பக்கமா தாமரை பக்கமான்னு திரு வாசன் சொல்லலையே சார். இதுவரை முடிவெடுப்போம். நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக இப்பொழுதே நீங்கள் தீர்மானித்து விட முடியாது. அதிமுகவும் பாஜகவும் உறவு முறிந்திருக்கிறது என்று சொன்னால் இது நீடிக்குமா நிலைக்குமா என்பதற்கு உறுதியான உத்தரவாதம் இப்பொழுதைக்கு கிடையாது. அரசியலில் எத்தனையோ மாற்றங்கள். வர்றீங்க சொல்லுங்க. அரசியலில் பாயிண்ட், அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சது நிலையானதுன்னு நீங்க நினைக்கலையா சார்? மீண்டும் சேர்வதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நடைபெறப் போகின்ற தேர்தல் என்பது மீண்டும் பாரதத்தை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். அதனால தான் தேவையில்லை, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தேவையில்லை, காங்கிரஸ் தேவையில்லை, பிஜேபி தேவையில்லை, நாங்களே மாநில உரிமைக்காக போராடுவோம், நாங்களே தனியார் போன்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அந்த ஆளுமை இருந்த காலம் வேறு. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஏனென்று சொன்னால் தெரிந்தோ தெரியாமலோ 5 மாநில தேர்தல்கள் காங்கிரஸிடமிருந்து 2 மாநிலங்களை பாஜக கைப்பற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக மீண்டும் இந்தியாவின் பிரதமராக மோடி தான் வருவார் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் விளக்கி தெள்ள தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
இன்றைக்கு ஒரு தேசிய தலைமையை அடையாளம் காட்ட வேண்டிய கட்டாயம் தமிழகத்திலே இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணியை எதிர்த்து ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய அவசியம். என்ன திரு மனோகர் பாஷா, நீங்க கூட இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டீங்களா? பிஜேபி காரங்க அப்படி சொல்றாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, அவங்க அரசியல் அது. சரி, இந்தியா கூட்டணி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது 5 மாநில தேர்தல்ல பிஜேபி தோற்று இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அதே நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றுக்கும், பிஜேபி வேணாம்னு. சார் இல்ல சார், 5 மாநில தேர்தலில் பிஜேபி 4 மாநிலத்தில் ஜெயிச்சதுனால, 3 மாநிலத்தில் ஜெயிச்சிட்டதுனால, காங்கிரஸ் பரவலாக தோற்று போனதனால் காங்கிரஸோட போலான்ற எண்ணத்தை கைவிட்டுட்டு மீண்டும் பிஜேபியோடயே போயிடுவாங்க. தனிச்சு 5 மாநில தேர்தலில் 3 மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்றதற்கு பின்னால், காங்கிரஸ் தோல்வியை தழுவதற்கு பின்னால், தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக தலைமையிலான கூட்டணியிலேயே சிறு சலசலப்பு உருவாக தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டணியிலே கேட்ட தொகுதிகள் பெற முடியுமா முடியாதா என்ற அச்சம் கூட்டணி கட்சிகளுக்கு உருவாகி இருக்கிறது. எனவே ஏதோ எங்களுக்கு மட்டும் ஐஎன்டிஏ கூட்டணிக்கோ அல்லது எடப்பாடியார் அவர்களுக்கு தான் சலனம் என்று அல்ல, திமுக கூட்டணியிலே சலனம் உருவாகி இருக்கிறது. எனவே நாங்கள் நினைப்பதெல்லாம் இந்தியா கூட்டணியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கூட்டணியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும். அந்த கூட்டணியில் அதிமுகவும் இருக்க வேண்டும். சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை நீங்கள் என்னதான் செய்தாலும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். இன்றைக்கு எஸ்டிபிஐ ஏற்கனவே டிடிவி தினகரனோடு கூட்டணி வைத்தார்கள். என்ன ஆனது? ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற முடிந்ததா? எனவே பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே மீண்டும் உருவாக வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். தமிழ் மாநில காங்கிரஸ் விரும்புகிறது. ஏனென்று சொன்னால் இந்தியா கூட்டணியை எதிர்க்க வலுவான ஒரு கூட்டணி தமிழகத்திலே தேவை. அந்த கூட்டணியை எடப்பாடியார் உருவாக்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சார், இந்த விவாதத்திலே நீங்க சொன்னதுதான் சார் முக்கியமான பாயிண்ட். மீதி எல்லாரும் பழைய விஷயத்தை பேசிட்டு இருக்கோம், நீங்க தான் டு த பாயிண்ட் வந்திருக்கீங்க. அதுதான் சார், நீங்க அதிமுக பாஜக உறவு மீண்டும் புதுப்பிக்கணும், கூட்டணி முறிவுன்றதை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு தமாக வேண்டும். எங்களுடைய நோக்கம் அதுதான் சார். உண்மையிலேயே இந்தியா கூட்டணி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் எடப்பாடியார் அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதாவது ஒரு தவறான கருத்தை மீண்டும் மீண்டும் முன்வெளிகிறார். என்னடா அது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயமா தான். தலைவர் காமராஜர் காலத்து அரசியல் தலைவரா இருந்தா கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் என்னுடைய கதையை என்ன சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் உறுதிபட சொல்றதுன்னா இது ஒரு தவறான கருத்து. போன்ற இயக்கங்கள் இன்றைக்கு அதிமுக பக்கம் வந்திருக்கிறது. பிஜேபி கூட்டணி ஒரு குழப்பு நினைக்கிறார்கள். அது இவருடைய கையாளாக. போன பார்லிமெண்ட்ல எஸ்டிபிஐ யார் கூட நின்னாங்க? டிடிவி தினகரனோட நின்னாங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. எஸ்டிபிஐ தானே சார்? எஸ்டிபிஐ ஒரு நிமிஷம் டிடிவியோட நின்னாங்க கூட்டணியில. பெரும்பான்மையான அமைப்புகள் வந்து அதிமுகவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. எஸ்டிபிஐயே வந்துடுச்சு இருக்கிறதுலே. எஸ்டிபிஐ போன எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து டிடிவி தினகரன் அலைன்ஸ்ல நின்னாங்க சார். மத்திய யார் நின்னா? முஸ்லிம்கள் ஓட்டு போடாதது காரணம் மோடிங்கிற ஒரு தனிநபர் கோபத்தின் எதிர்ப்பின் காரணமாக தவிர அதிமுக மேல முஸ்லிம் மக்களுக்கோ சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கோ நீங்க மோடியோட தான் சார் இருந்தோம். நாம ரெண்டு பேரும் மோடியோட தான் இருந்தோம். இது வரைக்கும் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நான் பாக்குறேன் உங்களுடைய கருத்துக்கள். என்னன்னா சிறுபான்மை மக்கள் எப்பவுமே திமுகவுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்ல தவறான கருத்து. அப்படி மக்கள் மோடியை வந்து எதிர்க்கிறாங்க. அவர்களுக்கு கேட்பு தவிர சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு அதிமுக லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுங்க. எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திருமுனோர் அதாவதுங்க சிறுபான்மை மக்களை நான் அடிமைன்னு சொல்லல. கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல. 1967 என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்க தொடங்கினாரோ அதிலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் லேடியா மோடியா வாக்களித்தாங்க. ஆனா அது மாதிரி நீங்க ஆட்சிக்கு வந்தது அது மாதிரி இப்ப சொல்லல சார். நீங்க இன்னமும் தெளிவான முடிவுக்கு உங்களால வர முடியல. ஏன்னு சொன்னா மீண்டும் பாஜகவோடு ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் தலைமையில் இருக்கிறது.
அதற்கான நேரம் இல்ல இருக்கிறது. நீங்களா ஒரு காத்திருங்கள், கற்பனையில ஒரு கதையை பொறுத்திருந்து சொல்றீங்கன்னு பாருங்கள். நினைக்கிறேன். அது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாம். ஆனா நிச்சயமாக அண்ணா இன்னைக்கு பொதுக்குழுல இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டன. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எழுச்சியை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அப்படியே பொதுச்செயலாளர் பூரிச்சு போயிட்டார். இன்றைக்கு கூட சரி சார், ஜெயக்குமார் திருமணவர் அண்ணா பாஷா, சொன்னாரு. திருமணவர் பாஷா, பாஜக திருமணவர் பாஷா, இதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. தொண்டர்கள் நீங்க என்ன எழுச்சி சொல்றீங்க? ஆகியா ஜவஹர் அலி பாஜக சொல்றது கூட்டு ஒரு வைத்த பாயிண்ட் போது இருக்கு. நீங்க சொல்றது ஒரு தொண்டர்கள் பாயிண்ட். எழுச்சி ஜவஹர் அலி ஆகலையா என்ன சொல்றார்? தொண்டர்கள் பூரிச்சிட்டாங்க, தொண்டர்கள் அந்த அறிவிப்பை கைதட்டி வரவேற்றாங்கன்னு அவர் சொல்றாரு. நீங்க அதிமுக தலைமைக்கு பிஜேபியோடு போகலாமோ, மீண்டும் அந்த ஆட்சி மோடி ஆட்சி வந்தால் எப்படி எதிர்கொள்றது, இப்பவே கூட்டணிக்கு போலாமான்னு ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல சார், எது சரி? கண்டிப்பாக மீண்டும் பிஜேபியோடு தான் அதிமுக போகும். அதுல மாற்றமே இல்ல. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நீங்க பொதுச் செயலாளர் திராவிட ஒரு நிமிஷம் முன்னேற்ற சார், கழக அவர் பேசி- கூட்டணி வந்து தேசிய கட்சியை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அதிமுக கூட்டணியிலே ஒரு தேசிய தலைமையை முன்னிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்ன கண்டிப்பாக அவசியம் அந்த இருக்கு? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒருத்தர் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நவீன் பட்நாயக் சொல்றது இல்ல, சந்திரபாபு நாயுடு சொல்லல, நீங்க அதெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லல, மம்தா பானர்ஜி முன்னாடி எல்லாம் சொன்னது இல்ல. சொல்லி ஆகணும். என்ன இருக்கு? மத்த மாநிலங்கள் சொல்லாமலே நவீன் பட்நாயக் ஜெயிக்கலையா? அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க கூடாதுன்னு என்ன ஜனதா ஆட்சி உத்தரவாதம் வந்தது. ஜனதா ஆட்சி வந்து 3 வருஷம் தான். திமுக வந்து நெருக்கடிகளை சந்தித்தது, எல்லாம் நடந்தது. ஆனா 80ல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லி அழைச்சோமா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அடையாளப்படுத்தணுமா இல்லையா? அதனால திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் யாருமே கேட்காமல் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு தளபதி ஸ்டாலின் அறிவிச்சாரா இல்லையா? இந்த தேர்தலை பொறுத்தவரை நேரம் வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ளே தெளிவு பிறந்த பிறகு அறிவிப்பார்கள். ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்தவரை மோடி தான் பிரதமர் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அதிமுக இந்த தேர்தல் பாராளுமன்றத்துக்கான தேர்தல், சட்டமன்றத்துக்கான தேர்தலாக இருந்தால் எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கலாம். இது நாடாளுமன்ற தேர்தல் என்கின்ற பொழுது மோடியை முன்னிலைப்படுத்தித்தான் தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. திருமணவர் பாஷா, திருமணவர் பாஷா, ஒரு நிமிஷம். அதுக்காக வந்து அதிமுக இந்த நிலைதான் இப்படிதான் ஒரு விஷயம் இல்ல. நன்றி சொல்றது வந்து தவறு. திருமணவர் பாஷா, நீங்க வந்து திரு தமாக தலைவர் திரு வாசன் அவர்களுடைய மனசாட்சி கூடவே இருக்கிறவரு, உங்க நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி முடிந்த நிலையில் மீண்டும் அந்த கூட்டணி ஒன்றுபடலன்னா நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பக்கம் தான் தமாக சாயும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்க பேச்சு தரதா நான் உணர்றேன். அதுக்கான நேரங்காலம் இருக்கு. எங்களுடைய பொதுக்குழு கூடி தீர்மானிக்கும். தலைவர் சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் இணைந்து இருக்கணும்ன்றது எங்க நோக்கம். உங்க ஆசை இணைவாங்கன்னு நம்புறீங்க? நம்புறோம். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி. இதே நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சபீர், சுருக்கமா. நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே வந்து முனவர் பாஷா அவர்கள் முடித்திருக்கிறார். பாஜகவை ஏன் அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணல அப்படின்றதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மீண்டும் வந்து ஒரு கூட்டணி உருவாகும், அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. கிளாரிஃபை பண்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி இல்ல வெளிப்படுத்துறாரு, என்றைக்கும் இல்ல அப்படின்றாரு. பட் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது பாஜக என்ன விதமான அழுத்தங்களை கொடுக்கும், பாஜக கொடுக்குகின்ற அழுத்தங்களை அதிமுக தாங்கக்கூடிய இடத்துல இருக்கா அப்படின்றதுலாம் கேள்விகள் இருக்கு. அதனாலதான் பல ஊடகவியலாளர்கள், உங்களை போன்ற பல பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன ஒரு ஹேஷ்யங்களை சொன்னாங்கன்னா, அதிமுக வந்து காங்கிரஸோட திரைமறைவில் பேசிவிட்டது, அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை கூட ரூல் அவுட் செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்லாம் கூட பேசினாங்க. ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசின துணியை பார்க்கிற போது அவர் எங்கெல்லாம் பிஜேபி விமர்சனம் பண்ணணும்னு தேவை வருதோ அங்கே காங்கிரஸையும் சேர்த்து பேசுகிறார், சேர்த்து விமர்சிக்கிறார். அதன் வழியாக நான் காங்கிரஸ் பக்கம்லாம் போகலை அப்படின்னு ஒரு மெசேஜை பிஜேபி கன்வே பண்ணுறாரா? கண்டிப்பாக அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்கள் பிஜேபி இல்லைன்னா நீங்கள் வேற எங்கே போக போறீங்க? இல்லை நான் தனியாக நின்றுறேன், நான் ஜெகன் மாதிரி அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் இருக்கிறேன் அப்படின்ற மெசேஜையும் அவர் சேர்த்து கன்வே பண்றாரு. நீங்க அப்படி பேசும்போது நீங்க கூட இருக்கீங்களா, காங்கிரஸ் பிஜேபியோட ஈக்குவல் டிஸ்டன்ஸ், நாங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், நாங்க நியூட்ரலா இருக்கோம். இன்னும் திமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அழுத்தம், மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அழுத்தம் என்னன்னா, நீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்காதீங்கன்ற அழுத்தத்தை தான் பிஜேபி கொடுக்குது. நீங்க தனியா கூட இருங்க, எங்களை எதிர்த்துட்டு இருங்க,
ஆனா நீங்க காங்கிரஸ் பக்கம் நிக்காதீங்க அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுக்கப்படுகிறது, டிஎம்சியும் கொடுக்கப்படுகிறது, திமுகவுக்கும் அந்த அழுத்தம் என்பது இருக்கிறது. இல்லைன்னா எதுக்காக திமுகவை போட்டு அவ்வளவு நெருக்குறாங்க? எதுக்காக இடி வந்து கூட்டணி முறிச்ச பிறகு கூட அந்த கூட்டணி முறிந்து விட்டதுன்னு பிஜேபி வந்து சொல்லல, NDA சொல்லல, இடி வரல. இடி வந்தாதான் வந்து இந்த ஐடி கூட வரலையே, ஐடி வரல. அப்ப இது முழுமை பெறும் அப்படின்னும் போது எந்த இடத்துல முழுமை பெறும்னா பிஜேபி ஒரு கட்சி எதுக்குதான் அப்படின்றதுக்கு வந்து சிம்பாலிசம் வந்து பார்லிமெண்ட்ல அவங்க ஏத்து ஓட்டு போடுறாங்களா பிஜேபிக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது இடியோ ஐடியோ கதவை தட்டுறாங்களா அப்படின்றது ரெண்டாவது. இதெல்லாம் கைது பண்ணாங்கன்னா தீவிரமா எதிர்க்கிறாங்கன்றது குறியீடுகள். நன்றி. சமகால அரசியல வேற டிக்ஷனரி வச்சு எல்லாத்தையும் பார்க்க இன்னொரு 3 மாசம் தான் இருக்கு. எங்க சார் 3-4 மாசம் தான் இருக்குது. இந்த நிலையில இப்ப என்ன அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களா? எல்லா அழுத்தங்களையும் மீறித்தான் பிஜேபியுடன் இனி கூட்டணி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட்டணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை மீண்டும் திசை திருப்பி அது திமுகவுக்கு சாதகமாக கொண்டு போறதுக்கு சிலர் முயலும் போது அதை ஒண்ணுமான மக்கள் புரிந்து கொள்ளார். ஒண்ணு. ரெண்டாவது வந்து மக்கள் தான் எஜமானர்கள் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் களத்தை வந்து நாங்கள் கை நீட்டுபவர் தான் பிரதமராக வருவார், ஆனால் அது மோடி அல்ல. அது எந்த சூழ்நிலையில் மக்களுக்கான குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடிய வகையில் 40 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் இன்றைக்கு வீர முழக்கம் விட்டிருக்கார். அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க போறோமே தவிர பிரதமர் முக்கியம் இதுவரை கடந்த காலங்களில் எந்த கட்சியிலும் நின்றதில்லை. அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில எப்படிப்பட்ட அழுத்தங்கள் எவ்வளவு இடி வந்தாலும் ஐடி வந்தாலும் எது வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற கட்சி அதிமுக. ஏனால் எங்க கிட்ட மடியில பயம் இல்ல, கனம் இல்ல, நன்றி, பயமும் இல்ல. நன்றி நன்றி நன்றி. திரு கோட்டை சுருக்கமா முடிச்சிடலாம் சார். அதாவது நான் சொன்ன மாதிரி ஷபீர் சொன்ன அந்த கருத்தும் முனைவர் பாஷா சொன்ன அந்த கருத்து தான் அது இறுதியானது. இந்த தீர்ப்பு தலைப்பிலேயே சிறப்பாக பேசினது அண்ணன் முனைவர் பாஷா தான். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுக வாக்கு விகிதாச்சாரத்தை ஏற்றுறதுக்கு உண்டான முயற்சியில் அதிமுக ஈடுபடுறாங்க. ஆனால் அது ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை குறைச்சி விடுற வேலையை வந்து அண்ணன் திரு முனைவர் பாஷா பண்ணுறாங்க. அதாவதுங்க அவங்க வேணாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து சார் அதாவது வாக்கு விகிதாச்சாரம் குறையுது சார். அதற்கு முக்கிய காரணம் பாஜகவோட கூட்டணின்றது பேசப்படுறது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க திருப்பி கூட்டணி வரும் வாய்ப்பு இருக்குன்னு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், தேர்தலுக்கு முந்தைக்கு கூட்டணி இல்லைன்னு இருக்காங்க. தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி போனாங்கன்னா யார் போய் கேட்கறது? இவங்கள என்ன உத்தரவாதம் இருக்கு? பேசிட்டு நாங்கள் அப்படி சொல்லல. குறைந்தபட்சம் மணிப்பூர் விஷயத்தை கூட இன்னைக்கு பேசி ஒரு தீர்மானம் போட்டிருக்கலாம், போடல. எதுவுமே பண்றதுல அதுதான் நான் சொல்றேன். மணிப்பூர் ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க திரு கோட்டி. இன்னைக்கு இருக்கிற அரசியல் இந்த இன்றைய புதிய இந்தியால புதிய பிஜேபியினுடைய இதுல வந்து ஒன்று என்னோடு இரு, இல்லைனா நீ எதிரி, என்னுடைய எதிரி. நடுநிலை நான் காங்கிரஸையும் ஏற்றுக்கொள்ள அப்படிலாம் இல்லை. ஒன்று என்னுடைய ஆதரவு, இல்லை எனக்கு எதிர்ப்பு. இப்படியாக அரசியல் களம்ன்றது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் தொடங்கி எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஆனால் அதிமுக வந்து காங்கிரஸையும் நாங்கள் தூரமாக வச்சுருக்கிறோம், பிஜேபியோடும் கூட்டு இல்லை, அதையும் நாங்கள் சமதூரத்தில் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை எடுக்கிறத பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்று. நிறைவு பார்வை ஏதோ சொல்ல வந்தீங்க, பாதியில் நான் குறுக்கிட்டுட்டேன் சார். அதாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சமதளத்தில் வச்சிங்கன்னா மக்களும் உங்களை அதே நிலைமையில தான் வைப்பாங்க. அதே நிலைமையில் மக்களும் முடிவு பண்ணி நீங்கள் வந்து காங்கிரஸுக்கும் சொல்லலை, நீங்கள் மோடிக்கும் சொல்லலை, நாங்களும் உங்களை அதே மாதிரி வைக்கிறோன்னா 8 தேர்தலில் என்ன ரிசல்ட் வந்ததோ அதுதான் வரும். முடிவு எடுக்கிறீங்க பாஜக எதிர்ப்புனா அதுல தீர்க்கமா தெளிவாக நவீன் மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதனுடைய ஜெகன் மாதிரி நாங்க காங்கிரஸோட இல்ல பிஜேபியில நாங்களே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிக்கலையா? அது மாதிரி ஜெயிப்போம்னு திரு பழனிசாமி அவர்கள் நம்பினா அது எப்படி நீங்க தப்பு நினைக்க முடியும்? 10 செகண்ட்ல நான் பதில் சொல்றேன் சார். அவரையே கூட இல்ல இல்ல சார், அந்த கட்சியில அவங்க பிளவு கிடையாது. இல்ல இல்ல சார், 10 செகண்ட்ல பதில் சொல்றேன் சார். அங்க வந்து சின்ன முடக்குற நிலைமையில அந்த கட்சி இல்ல. ஆனா இங்கே பாருங்க, முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை அண்ணன் வந்து கொண்டு வந்தாரு. இன்னும் தேர்தல் முடிவு பண்ணல, சின்ன முடக்கப்படலாம். ஏக்நாத் சிண்டே கதை பார்த்தோம். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் பாஜக வந்து பின்புற வழியா அந்த மாநில கட்சியை பாதிக்குது. அந்த பாதிப்புக்கு உள்ளான ஒரு கட்சி தான் அதிமுக. இதை நம்ம கடந்து போக முடியாது. அதனால தான் அவங்க திமுக எதிர்க்கிற அளவுக்கு அதிமுகவால் எதிர்க்க முடியல. இப்போ நம்மலாம் பேசியிருக்கோம், அண்ணன் ஜவஹர் அலி போன்றவர்கள் இவங்கெல்லாம் போய் சொல்லுவாங்க கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடி கிட்ட. சொல்லும் போது அந்த எதிர்ப்பு தீவிரமாக வந்தால் ஒருவேளை திருப்பி சிறுபான்மையினர் அதிமுக ஓட்டு போடலாம். நண்பர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பாக தான் பொதுச் செயலாளர் முடிவு எடுத்திருக்காரு சார். நன்றி நன்றி நன்றி. திரு முனவர்
சுருக்கமா நிறைவு எங்களை பொறுத்தவரை கவர்னர் 2 சாங்ஷன் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து 2 சாங்ஷனும் மீண்டும் மத்தியிலே மோடி தான் வரப்போகிறார் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்தியா கூட்டணியிலே மிகப்பெரிய ஒற்றுமை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வட மாநிலங்களிலே மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதிமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜகவோடு அதிமுக தலைமையில் மீண்டும் கூட்டணி வந்தால்தான் அது வெற்றி கூட்டணியாக அமையும். அதில் கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்தியா கூட்டணியை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையான கூட்டணியாக மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை அனுப்பக்கூடிய கூட்டணியாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒண்ணு சேரலன்னா அனுப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்றத்தில் நுழைய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லிட்டீங்க சார். இல்ல யதார்த்தமான உண்மைங்க அது. திரைமறைவில் என்ன ஏற்கனவே நடந்ததோ 38 தொகுதிகளை அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஏற்கனவே 39 தொகுதிகள் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இந்த முறை ஒரு வலுவான கூட்டணி, அதுவும் மத்தியிலே ஆளுகின்ற மோடி அவர்களோடு இணைந்து அதிமுக வலுவான தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய கட்சி அதிமுக அவர்கள் இணைந்து தேர்தல் களத்தை சந்தித்தால் கண்டிப்பாக அந்த வெற்றியை பெற முடியும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. நன்றி. திரு புகழேந்தி, நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது திரைமறைவிலே என்ன நடந்ததுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். அதை தான் ஷஃபீர் சொன்னார், கோடீஸ்வரன் சொன்னார். அதை முனைவர் உறுதிப்படுத்திட்டாரு. ஒரு இடத்தில் தேனியில் மாத்திரம்தான் அண்ணன் ஓபிஎஸ் செல்வாக்கால் வெற்றி பெற்றோம். சார் நிச்சயமா இப்பயும் எழுதி சொல்றேன், திரைமறைவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய டிபேட்ல இதுதான். இவங்க ஏமாத்த போறாங்க, மாட்ட போறாங்க. கவர்னர் காவி சட்டம் போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஓபிஎஸ் வந்து வெளிப்படையா பிஜேபியோட இருக்காரு, இபிஎஸ் திரைமறைவுல இருக்காருன்னு சொல்றாரு. கற்பனை இல்ல ஒரு நிமிஷம் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில நீங்க தேனி தொகுதியில வென்ற ரவீந்திரநாத் அதே தேனி சட்டமன்றத்துல 6 தொகுதியில முழுக்க தோல்வி அடைஞ்சது காரணம் ஓபிஎஸ் அண்ணங்கிற. நன்றி. திரு புகழேந்தி நிறைவா முடிச்சிடலாம். கொங்கு மண்டலம் 0 ஆயிடுச்சு. கொண்டு மண்டலம் ஈடிய இன்கம் டாக்ஸும் பாயுது. அங்கேயாவது பாதி வெற்றி. கவர்னர் 2 சாங்ஷன் கொடுத்திருக்காரு. கவர்னர் 2 சாங்ஷன் கொடுத்திருக்கார். சிபிஐ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக நன்றி. பிஜேபி எதிர்க்கிறோம். நன்றி. எல்லாருடைய கருத்துக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.